भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிடவேதசாகரம். மிக்க இரநிலையும் மெய்யாமுயிர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகயர்கோன் யாழின் இசை வேதத்தியல். சிவப்பதியான சர்வேஸ்வரனானே மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்களுக்குள்ளே அவயவி என்று கொண்டாடப்படும்படியான நம்மாழ்வாராலே அருளிச் செய்யப்பட்ட 4 வேத சாரங்களுக்குள்ளே சாமவேத சாரமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி மற்றைய அனைத்து திவ்ய பிரபந்தங்களை விட மிகவும் போற்றத்தக்கது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான இந்த திருவாய்மொழியினுடைய வைபவத்தை ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதிகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய நியமனத்தின் அடியாக திவ்ய பிரபந்த தாரா என்கிற அருமையான அந்த வரிசையிலே இன்றைய தினம்
இவ்வடியவனுக்கு 3ஆம் பத்தினுடைய 10வது திருவாய்மொழியினுடைய விஷயங்களை விண்ணப்பிக்க வேண்டும் என்று நியமித்துள்ளார். அந்நியமனம் அடியாக சில விஷயங்களை அடியவர்கள் முன்பாக சமர்ப்பிக்கின்றேன். ஏற்றுக்கொண்டு அடியேனை அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்தித்து ஆரம்பிக்கிறேன். இந்த கீழ் திருவாய்மொழியில பிறரை கவி பாடுகிறவரை பார்த்து, ஐயா, நான் வாய்கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், அப்படி அவர்களை பாடாதீர்கள், அது சொன்னால் விரோதமும் ஆகிலும் சொல்லுவன், ஆனால் சொல்லுவேன் என்று மனுஷர்களை பாடாதீர்கள், எம்பெருமானை பாடுங்கள் என்று அவர்களை அந்த நரஸ்துதியிலிருந்து மீட்க பார்த்தார். ஆனால் அவர்களை, இந்த சம்சாரிகளை அந்த நரஸ்துதியிலிருந்து மீட்க செய்ய முடியவில்லை. உடனே பார்த்தார் ஆழ்வார், ஐயோ, அவளை போல நாமும்மான் மனுஷன், நித்திய சம்சாரியாய் போந்த இவர் என்று கொண்டாடும்படியான நானும் தான். அந்த மனுஷனுடைய இயல்பு எனக்கு வந்திருந்தால் இவர்களைப் போல நானும் ஆகாமல் மற்றையோர்களை, மனுஷர்களை துதி செய்யும்படியான ஒரு சிறுமை ஏற்படாமல் எம்பெருமானை கவி பாடும்படியான பாக்கியத்தை பெரும்படியான அருமையான உறுப்புகளை பெற்றவனாக திகழ்கின்றேன். அவர்களுக்கு இந்த அவயவங்களை கொண்டு யாரை அனுபவிக்க வேண்டும் என்பதே தெரியாமல் இழந்து போகின்றார்களே என்று தனக்கு கிடைத்த பாக்கியத்தையும் மற்றைய மனிதர்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தையும் நினைத்து பார்த்து, அப்பா, எனக்காவது இது கிடைச்சதே, இந்த பாக்கியம் கிடைச்சதே என்று இந்த தசகத்திலே அவர் சந்தோஷப்படுகிறார். அப்படி சந்தோஷப்படும்படியான ஒரு பாக்கியத்தை யான் பெற்றதாக இந்த தசகத்திலே ஒவ்வொரு பாசுரத்திலேயும் அந்த விஷயத்தை தெரிவிக்கின்றார். கீழே முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் சீர் அடியானே என்கிற தசகத்திலே எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆழ்வார். அது கிடைக்காமையாலே தாமும் தம்முடைய இந்த அவயவங்களும் ரொம்பவும் கஷ்டப்படும்படியான விதத்திலே ஆகிப்போய் அந்த கூக்குரல் இவ்வளவு அவ்வளவு என்று சொல்ல முடியாதபடிக்கு இருந்தது. அது எப்படி இருந்ததுன்னா, ஆழ்வார் பகவத் விஷயத்திலே எவ்வாறு கூப்பாடு போடுறாரோ, எவ்வாறு துக்கப்படுகின்றாரோ, அதுபோல இந்த சம்சாரிகள், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் இவர்களைப் பற்றி கூப்பிடப்படுகிற அந்த கூப்பிடும்படியான விதத்தை நினைத்து, ஐயோ, என்ன பாபம், என்ன கேடு என்று அதை பார்த்தவாலே அந்த முடியானேயில் தனக்கு ஏற்பட்ட இழவு, அது இழவல்லையா, அது பெரிய பேரு. கிடைக்கலன்னா கூட, அந்த எம்பெருமான் கிடைக்கலன்னா கூட
எம்பெருமானுடைய அடியவர்கள் சம்பந்தமானது தனக்கு கிடைத்தது பயிலும் சுடரொளி என்கிற தசகத்தின் மூலமாக. அப்படி அந்த அடியவர்களுடைய சம்பந்தம் கிடைத்தும் அடியவர்களை போற்றக்கூடிய எம்பெருமானுடைய சம்பந்தத்தை பெற்றிருந்தும் கூட நீங்கள் மனிதர்களை போற்றுகின்றீர்களே ஐயோ என்று அந்த முடியானையில் பட்ட துக்கம் கூட இவருக்கு சந்தோஷகரமாய் ஆயிற்று. இதற்கும் மேலாக எம்பெருமான் பாருங்க, அடியார்களின் ஒரு காரியங்களை எப்படி பண்றான்? கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை போன்று எம்பெருமான் பாருங்க, அவன் அடியார்களுக்காக அந்த கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்களை போன்று இந்த சம்சாரிகளுடைய நடுவே அவர்களோடு ஒத்த வடிவையும் கொண்டு அவதரித்தான். அப்படிப்பட்ட திவ்ய அவதாரங்களையும் அந்த அவதாரங்களிலே திவ்யமான சேஷ்டிதங்களையும் அவருடைய ஆச்சரியமான திருமேனி வடிவழகையும் அந்த திருமேனியிலே சாத்தப்பெற்ற ஆபரணங்களுடைய சேர்த்தியும் அவனுடைய திருமேனியிலே இருக்கும்படியான திவ்ய ஆயுதங்களோடு கூடியிருக்கும்படியான அழகுத்தன்மையும் நம்மால் முடிக்க முடியாத காரியத்தை எல்லாம் அவன் முடிக்கக்கூடிய பெருமை பெற்றவன் என்கிற பெருமையை உடைய அகடித கடனா சாமர்த்தியத்தையும் இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து நான் இந்த தசகத்திலே அனுபவிக்க பெற்றேன். எனக்கு என்னையா குறை? என்ன குறை? எனக்கு குறையில்லை, எல்லாத்தையும் அனுபவிக்கிறேன். நமக்கே பாருங்க, நிறைய பதார்த்தங்களை பண்ணியிருக்கா. இப்பதான் ஸ்ரீ ஜெயந்தி நடந்தது. ஸ்ரீ ஜெயந்திக்கு தெரிந்ததும் தெரியாததும் அவா சொன்னது இவா சொன்னது, புஸ்தகத்தில் இருக்கிறது புஸ்தகத்தில் இல்லாதது, இப்படி பல பல திருப்பணியாரங்களை எம்பெருமானுக்கு பண்ணி சமர்ப்பிக்கிறோம். அந்த சமர்ப்பிக்கும்படியான வஸ்துக்களை நாம் அனுபவித்தால் அது நம்முடைய மனசு சந்தோஷப்படும். அது ஒண்ணுமே சாப்பிடாமல் மொத்தத்தையும் பண்ணி வச்சுட்டு திறக்கிறது மூடுறது திறக்கிறது மூடுறதுன்னா அது என்ன பிரயோஜனம்? ஆக அந்த மாதிரி இல்லாமல் எம்பெருமானுடைய அத்துணை அனுபவத்தையும் அனுபவிக்க பெற்றேன் என்று இந்த இடத்திலே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கின்றார். எல்லாத்துக்கும் பல பதார்த்தத்தோட பார்த்தோம்னா பாருங்க, இந்த திருவாய்மொழியிலே சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு அப்படின்றது அதுதான் திவ்ய அவதாரங்களை மாளப்பட பொருத திவ்ய செயல்களை எங்கும் அழகு அமர் வடிவழகை மற்றவிழ் தன்னந்துழாய் ஆபரணங்கள் சேர்ந்த சேர்த்தி சங்கொடு சக்கரம் வில் திவ்யாயுதங்கள் சேர்ந்த சேர்த்தி துக்கமில் ஞான சுடரொளி மூர்த்தி அகடித கடனா சாமர்த்தியம் என்ன இத்தனை இந்த தசகத்திலேயே அப்படியே இருக்கிறது. மொத்தம் அந்த ஈட்டில சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த பாசுரத்தை கொண்டுதான் நம்பிள்ளை அமைத்துள்ளார். அதுல முதல் பாட்டு சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை ஒள்வாள் தண்டு கொண்டு புள்ளூர்ந்து உலகில் வன்மையுடைய வரக்கர் அசுரரை மாளப்பட பொருத நன்மையுடையவன் சீர்
பரவப்பெற்ற நான் ஓர் குறவு இளனே. என்ன ஆச்சரியமாக எம்பெருமான் பல பிறப்புகளை எடுக்கக்கூடியவன். அவன் என்ன பண்றான்? வெளிப்பட்டு நம்முடைய கண்களுக்கு காணும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்துகின்றான். சங்கொடு சக்கரம் வில் உலக்கை வாழ் தண்டு என்று ஷட்விதமான திவ்யாயுதங்களையும் தரித்துள்ளான். எல்லாம் அதற்கு பிறகு புல் ஊர்ந்து ஆச்சரியமாக வைனத்தேய பட்சியின் வாகனமாக கொண்டு இருக்கின்றான். அவனை பாருங்க, வன்மையுடைய வரக்கர், வலிமையுடைய அரக்கர்களும் அசுரர்களும் அவர்கள் படைகளோடு படை பொருத இறக்கும்படி அந்த போர் செய்த அந்த பெருமையுடையவனான சர்வேஸ்வரனுடைய நற்குணங்களை துதிக்கப் பெற்ற நான் குறைவு இல்லாதவனானே ஆகின்றேன். ஆவேன் ஆவேன் அவன் என்ன ஆகின்றேன். இல்ல பாருங்க, முதல் பாட்டிலே இந்த 10 பாட்டிலையும் என்ன விஷயத்தை சொல்றாரோ அது அப்படியே சுருக்கமாக சொல்றார். அப்படியே சுருக்கமாக சொல்றார். அதனால சொல்லச்சேவே நம்மள வீட்டில் அதை பார்த்த நம்முடைய பெரியோர்கள் இந்த முதல் பாட்டுக்கு 4 விதமான அவதாரிகையை நம்மளை எடுத்து காட்டுகின்றார் என்கின்றார்கள். எப்படி பாருங்க, முதல்ல சங்கொடு சக்கரம் வில் உண்மையுடைய உலக்கை ஒள்வாள் தண்டு கொண்டு சன்மம் பல பல செய்து வெளிப்பட்டவன் சீறு பரவப்பெற்ற நான் ஒரு குறவிலன் என்று முதல்ல ஒரு அவதாரிகை. இரண்டாவது பாருங்க, அடுத்தது அரக்கர் அசுரரை மாள பொருத என்பதிலே நோக்கோடு இரண்டாவது அவதாரிகை குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக தன்மம் பலபதி வெளிப்பட்ட நன்மையுடையவன் என்கிற அந்த விஷயத்திலே முக்கியம் நோக்கு கொண்டு மூன்றாவது அவதாரிகை அருளி செய்கிறார். நன்மையுடையவன் என்கிறதிலே நோக்கத்தோடு 4வது அவதாரிகையை அருளி செய்வதாக நமக்கு பெரியோர்களாலே காட்டப்பட்டிருக்கிறது. அப்படியே சுருக்கமா சொல்றார். மொத்த பாட்டினுடைய இந்த திருவாய்மொழியில் சொல்ற அர்த்தத்தையும் சுருக்கமா சொல்றார். அப்பா எம்பெருமான் பாருங்க, திவ்யாயுதங்களோடு அவன் வந்து அவதரிக்கும்படியை சொல்லப்பெற்ற எனக்கு ஒரு விதமான குறையும் இல்லை. அதுவும் இல்லாமல் அடியார்களை காப்பதற்காக பற்பல அவதாரங்களை செய்து அந்த அடியார்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவ அவர்களை அழிக்கின்ற எம்பெருமானுடைய நற்குணங்களை புகழப்பெற்ற எனக்கு ஒரு குறையும் இல்லை. 2வது அவதாரிக்க ஒரு குறையும் இல்லை. மறுபடியும் 3வது, அதுவும் இல்லாமல் நான் கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவன் அன்று. எனக்கு கர்மாவ கட்டுப்பட்டவன் அல்ல. யார்? எம்பெருமான். கர்மங்களுக்கு கட்டுப்படாத நான் கர்மங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கும்படியான உங்கள் யார்? சம்சாரிகள். அப்படி அந்த கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவர்களோடு கூட பிறவாத பிறவைகளை ஏறிட்டுக் கொண்டு, பிறவாத பிறவைகள், அவன் பிறக்கக்கூடிய பிறவியா இது? ஒரு மீனா பிறக்கிறது, ஒரு ஆமையா பிறக்கிறது, ஒரு பன்றியா பிறக்கிறது,
இப்படி சிம்மமாக பிறக்கிறது. இதெல்லாம் அவன் பிறக்க வேண்டிய பிறவியா? அவன் எவ்வளவு பெரியவன்! வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு கொண்டாடக்கூடியவன். அப்படிப்பட்ட கொண்டாடக்கூடியவனா அவன் பாருங்க, நமக்காக கர்மபந்தத்தினாலே கூடியவர்கள் எப்படிலாம் என்னென்னமோ விதமாக பிறக்கிறார்களோ அவையெல்லாம் ஏறிட்டு கொண்டு எதற்காக? நம்மை காக்க வேணும். அடியவர்களை காப்பதற்காகத்தான் அவன் இந்த காரியங்களை எல்லாத்தையும் பண்ணறான். அப்படி அவன் அவதரித்த அவதாரத்தை பற்றி பேசும்படியான சொல்லும்படியான பாக்கியத்தை பெற்ற எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. மூணாவது ஆயிடுத்து. நாலாவது அவதாரிக்கு பாருங்க. சர்வேஸ்வரன் ரொம்பவும் மேன்மையுடையவன். அவனுக்கு எந்த விதமான தொய்வும் கிடையாது. அவனுக்கு குறைத்தல் என்பது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அவன் இவர்கள் பட்ட இடரை போக்குவதற்காக, இந்த அடியவர்கள் படும்படியான கஷ்டங்களை போக்குவதற்காக தானும் அவர்களைப் போல வந்து பிறந்து நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு மனுஷர்காய் நாட்ட நலியும் அறக்கரை. என்னத்துக்காக பாருங்க, நாட்டில் பிறந்து, அடுத்து பாருங்க படாதனப்பட்டு. எவ்வளவு கஷ்டம்! அதுவும் ஆழ்வார் மோகிக்கும்படியான கிருஷ்ணாவதாரத்திலே அவனுக்கு எவ்வளவு தரக்குறைவான பேச்சுகள். சமந்தகமணியை திருடினான், அந்த காரியத்தை அவன் தான் பண்ணான். பெண்களை இம்சை பண்ணினான், எத்தனை சொல்றான். ஆனால் அதில் எதுவும் அவன் பண்ணினதே கிடையாது. எல்லாம் அடியவர்களுக்காக பண்ணப்பெற்ற ஒரு ஆச்சரியமான செயல்கள். அப்படிப்பட்ட அடியவர்களுக்காக பண்ணப்பெற்ற ஆச்சரியமான செயல்களை செய்தவனை நான் புகழ்ந்தேன், அதற்காக பாசுரங்களை பாடினேன். எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன குறை என்று 4 விதமான அவதாரிகையை வைத்துவிட்டு மேலே பாசுரார்த்தத்தை தொடர்கின்றார். கண்மம் பல பல செய்து பல பல அவதாரங்களை எடுக்கின்றான். இந்த அவதாரங்களினுடைய காரணம் என்ன பாருங்க. அவதாரங்களுக்கு காரணம் என்ன? சரி, இந்த அவதாரங்களை விட்டுடுங்க. அவதாரத்துக்கு அப்பால் அவன் வரக்கூடிய க்ஷீரார்ணவமோ இல்ல சிவைகுண்டமோ அங்கெல்லாம் போனாங்கன்னா பரத்வம். பரத்வத்திலே போக மாட்டாது. இந்த சௌசல்ய சௌலபியம் முதலான குணங்களுக்கு ஆட்பட்டு இந்த இடத்துக்கு வந்து பிறக்கிறான். என்ன காரணம்னா அவனுடைய ஜன்மம் கர்மம் எல்லாமே திவ்யம் என்று போற்றினான் கீதாச்சாரியன். ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதः த்யக்த்வா தேகம் புனர்ஜன்மன இதி மாமேதி சோர்ஜுனோ. என்ன ஆச்சரியமாக அவனுடைய கர்மம் காரணம் இல்லாம பிறப்பு இல்லாத சர்வேஸ்வரன் அவன் எப்படி பிறந்தான்? இச்சையடியாக ஆசைப்பட்டு பிறக்கணும். பகுஸ்யாம் பிரஜாய பகுஸ்யாம் பகுஸ்யாம், மறுபடியும் மறுபடியும் மறுபடியும். அதனால்தான் ஆழ்வாரே முன்னையே சொல்லிட்டார், பல பிறப்பாய் ஒளி வரும் முழு நலம் அஜாயமானஹா பகுதா விஜாயத்தே. ஆகையினாலே அவன் கிருப்பையடியாக இச்சையடியாக பிறக்கின்றான். நம்முடைய பிறப்பெல்லாம் கர்மம் காரணமாக இருக்கிறது. அப்படி பலவிதமான இனத்தினாய் வந்து அவதரிக்கின்றான். அதை ஞானிகள் நன்றாக உணர்ந்து கொள்கிறார். இந்த அவதாரத்தினுடைய காரணத்தை ஞானிகள் நன்றாக
அறிந்து கொள்கின்றார்கள். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஞானிகளிலே அந்த அவதாரத்தில் நிகழ்ந்த செயல்கள் எல்லாம் சிறப்பானவை, திவ்யமானவை என்று கண்ணனம்பெருமானே கீதாச்சாரியனே நெஞ்சி உருகி தெரிவித்துள்ளான். தெரிவித்த ஸ்லோகத்தின் மூலமாக ஜன்ம கர்மச்ச மே திவ்யம். அத்தையே ஆழ்வாரும் கூட பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்று அதிலே ஈடுபட்டு ஒரு 6 மாதம் மோகித்து இருக்கக்கூடியவர். ஆனாலும் ஞானிகளில் தலைவரான இவர் ஆழ்வார் இவ்வாறு ஈடுபடுதல் தகுமோ என்றால் வேற ஒன்றும் காரணம் அல்ல. ஞானிகளில் தலைவராக இருந்த காரணத்தினாலே ஆழ்வார் ஈடுபட்டார், அதுதான் காரணம் என்பது வேற ஒண்ணுமில்லை. என்னத்துக்காக ஈடுபட்டார்னா, இனியது விஞ்சின இடங்களில் ஆழங்கார்படுகை நமக்கு முக்கியமானது. ரொம்ப அருமையான விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அருமையான விஷயம். அந்த அருமையான விஷயத்தை பார்க்க பார்க்க இன்னும் பார்க்கணும் 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 என்று தோணும். அதனால்தான் ஆழ்வார் எம்பெருமானுடைய சேவை எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஒழிதொரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாவமுதமே. அதனால ஆழங்காற்பட்டார்னா என்ன காரணம்? அந்த ஆறாவமுதனாக இருக்கின்ற காரணத்தினால். ஐயோ, அதெல்லாம் வாஸ்தவம் தான். பல பல செய்துன்னுட்ட ஒரு அவதாரத்துக்கே எத்திரம்னு மோகித்தவர் இத்தனை அவதாரங்களை சொல்லச்சே மோகிக்காம இருக்க முடியுமா? அப்பாட அதனால மோகிக்காமல் இருக்க முடியுமா? ஜன்மம் பல பல பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி தவச்சார்ஜுனா. வேற ஒண்ணும் இல்லை. கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவனுடைய பிறவிக்கு ஒரு எல்லை உண்டு, இவ்வளவுதான். கர்மங்களுக்கு கட்டுப்படாத பிறவிக்கு எந்த விதமான எல்லையும் கிடையாது. இவ்வளவுதான் இவ்வளவுதான் என்று தடுப்பே கிடையாது. அதனாலதான் பல 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 மறுபடியும் என்று ஆகையினாலே அவனுடைய திருவருள் காரணமாக வரும்படியான பிறவிக்கு எல்லையே இல்லை. இதுவும் இல்லாமல் தேவர்கள் முதலான பிறவி பேதங்களையும் நடுவில் வருகின்ற பிறவி பேதங்களையும் கருதி பல பல என்று சொல்லிவிக்கிறார். சரி, சில பேர் என்ன பண்ணுவா, பரப்பா பரப்பா பிறக்கிறவனுக்கு கர்மவாசம் கர்ப்பவாசம் எத்தனை நாள்? 10 மாசம். கர்மங்களுக்கு கட்டுப்பட்டவன் 10 மாசம் கர்ப்பவாசம் பண்ணினால் இவன் சொல்றான் 12 மாசம்ன்றான். ததச்சத் வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ என்று 12 மாசம் யாரு? வால்மீகி. அதையே பெரியாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே 12 திங்கள் வயிற்றில் கொண்ட அப்பாஞ்சினால். அதனால அப்படி உன்னை விட இன்னும் 2 மாசம் அதிகம் செய்து சன்மம் பல பல செய்து. இதுவும் இல்லாமல் பாருங்க, எம்பெருமானுக்கு எப்ப பார்த்தாலும் சர்வலோக பிதா சர்வலோக பிதான்னு எல்லாரும் என்னை கொண்டாடிண்டே இருக்கா. எப்ப பார்த்தாலும் தந்தை தந்தை தந்தைன்றது இருக்கிறத விட நாமும் கொஞ்ச நாள் மகனாக இருந்து மகன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த அடியவர்களை தந்தையாக மாற்றி நாமும் பார்க்க வேண்டாமா
அப்படின்னு எண்ணம் தோணிடுச்சு. அதனால என்ன பண்ணா, வாமனாவதாரத்தில் மாறினான், ராமாவதாரத்தில் மாறினான், கிருஷ்ணாவதாரத்தில் மாறினான். அத வேதமே கொண்டாடுறது. பிதா புத்திரேன பிதிருமான் யோனி யோனு நாவேதமன். வேலை போயிட்டு இருக்கு, போயிட்டே இருக்கு. சர்வலோக பிதாவானவன் புத்திரேன பிள்ளையாக மாறி அவன் இந்த பிள்ளை என்ன பண்ணா, புத்திரேன பித்ருமான் அவனை தந்தையாக்கி இப்படி ஆச்சரியமாக அவன் பண்ணினான். இந்த யோனி யோனுன்றதுக்கு சில பேர் பொருத்தமானது இல்லைன்னா கூட சில பேர் 2 பூர்ணாவதாரத்தை சொல்லுகிறது. யோனி யோனவுன்னு ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லுகிறதுன்னு சில பேர் சொல்றான். ஆனாலும் கூட அப்படி இருக்கக்கூடிய அவன் தான் பிள்ளையாக மாறி இவர்களை தந்தை ஸ்தானத்திலே மாற்றி, அடாடாடா என்ன காரியம் பண்ணாயா. அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரனுடைய அவதாரத்தினுடைய பெருமையை அறியாதவர்கள், அவன் யாரு, அறிவில்லாதவர்கள், அவளுக்கு தான் தெரியாது. ஆகையினாலே எனக்கு கிடைத்தது இந்த பாக்கியம். எல்லா பொருள்களுக்கும் காரணமாயிருக்கின்ற அந்த எம்பெருமான் தன்னுடைய காரியங்களிலே ஒரு பொருளுக்கு காரியமாக வந்து அவதரிக்கிறான் என்று இவைகளும் நமக்கு ஆச்சரியமாக தெரிவிக்கப்பெறுகின்றது. அப்படிப்பட்ட அவன் என்ன பண்றான், வெளிப்பட்டு கண்களால காண முடியாதவன். ந தக்ஷுஷா கிருக்யதே நாபி வாசா உபனிஷத்தான் சொல்றது. அப்படி கண்ணால பார்க்க முடியாதவன் கண்ணாலே பார்க்கும்படியான பாக்கியத்தை பெற்றவனாக திகழ்கின்றான். அப்படி என்றேனும் கட்கண்ணால் காணாத அவ்வுருவை நெஞ்சென்னும் உட்கண்ணேல் காணும் உணர்ந்து என்கிற கிரமத்திலே அவன் ஆச்சரியமாக அதிலே வந்து தோன்றுகின்றான். அப்படி இருக்கக்கூடிய அவன் வெளிப்பட்டு எப்படி வெளிப்படுறான், சங்கொடு சக்கரம்வில் உண்மையுடைய உலக்கை வள்வாள் தண்டு கொண்டு இந்த திவ்யாயுதங்களோட வந்து அவதரிக்கிறான் என்பதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். சத்ருக்ன ஆழ்வான் இவனோட கிளம்பி பரதனோட கிளம்பி போறான். கச்சதா மாதுல குலம் பரதேன ததா அனகஹா சத்ருக்னஹா நித்ய சத்ருக்னஹா நீதகா பிரீதி புரஸ்கிருதஹா என்று ஆச்சரியமாக கிளம்பி போகின்றான். யுதாதித்யனுடைய அவனுக்கு மாமா, இவனுக்கு ஒன்றும் சம்பந்தமே இல்லை. யாருக்கு, பரதாழ்வானுக்கு மாமா. இவன் என்ன பண்ணா, பரதாழ்வானுடைய ஒரு படுக்கையை போலேயும் மற்றொன்றை போலேயும் அந்த மாதிரி பரதாழ்வானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய சத்ருக்னனை போலே இறைவனை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடிய இவைகள் சங்கொடு. நல்லாரை காப்பதற்கும் பொல்லாரை போக்குவதற்கும் சங்கு ஒன்றே போதும், ஒன்று போறோம். ஆனால் சக்கரத்தோடும் வந்தான். சரி, ஒரு கொத்துக்கு ஒருவரை கொண்டு வருதலோடு முடியாது, வில்லையும் கொண்டு வரணும். சக்கரம், வில், அப்புறம் அதற்கும் மேலாக அந்த ஆச்சரியமாக உண்மையுடைய உலக்கை எல்லாத்தோடையும் வந்துட்டான். இந்த திவ்யாயுதங்களை பார்த்தவுடனே ஓஹோ, இவை எல்லாவற்றையும் போருக்காக தரித்துக் கொண்டிருக்கின்றான் என்று இந்த சம்சாரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அவ்வாறு இல்லாமல் நித்தியசூரிகள் ஐயோ இதெல்லாம் அழகுக்காக அவன் தரித்துக் கொண்டிருக்கிறான் என்று நித்தியசூரிகள்லாம் பார்த்துட்டு இருக்கான். பாருங்க, இவா சண்டை போடுறதுக்குன்றா சம்சாரிகள், அவ அழகுக்குன்னு நினைக்கிறான். இதுல பாருங்கோ, அதனாலே
அப்படிப்பட்ட ஆச்சரியமாக அந்த நித்திய சூரிகளிலே ஒருவராக ஆழ்வார் திகழும்படியான காரணத்தினாலே அந்த அழகிற்காக காரணமாகவே கொண்டு உண்மையுடைய வாழ், உண்மைனா அழகு, அழகோடு அப்படி இருக்கக்கூடிய ஆச்சரியமாக அவன் புள்ளூர்ந்து பக்கிராஜன் மேலே ஏறான். பக்கிராஜன் பொன்மலையின் மீமிசக்கார் முகில் போல் அழ்வாரே சொல்றார். அந்த மாதிரி ஒரு தேச விசேஷத்திலே நித்திய சூரிகள் அனுபவிக்கும்படியான அந்த வைபவத்தை இங்கே அனுபவிக்கும்படியாக செய்கின்றானே. எங்க உலகில் அதை பார்த்த உடனே வன்மையுடைய அரக்கர், அசுரர் இவர்கள் எல்லாரும் என்னாகுமோ, நினதொரும் சொல்லும் தோறும் நெஞ்சிடுந்துகும் என்ன இவ்விஷயத்தில் ரொம்பவும் ஒரு பெருமை எல்லோரும் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதனால்தான் வன்மையுடைய அரக்கர் மாளப்படை பொருதா, மாளப்படை அவர்களெல்லாம் மாளும்படியாக, அவர்களெல்லாம் முடியும்படியாக, வேற ஒண்ணுமில்லை. அந்த அவர்களை அத்தனை பேரையும் அழித்தான். எதற்காக? அவனுக்காக அடிக்கல, அவனுக்காக இல்ல, அடியவர்களுக்காக. ஈஸ்வரன் சென்ற ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமையே என்று ஈயருளி செய்வர். அதான், வேற ஒண்ணும் இல்லை. அதற்காகத்தான் இந்த காரியத்தை பண்ணான். மாளப்படபொருத அவனுக்காக அவர்களை அழித்தான். அவ்வாறு அவன் அழிக்காமல் போயிருந்தால் என்ன ஆகும்? என்னாகும்? அவனுக்கு குறைவு ஏற்பட்டிருக்கும். சங்கல்பத்தினாலே அவன் நேர ராவணா பத்மி பவா, முதலை துணிய வேணும், இரண்யாற்றன் போக போயிடும், காரியம் வாழ்ந்துடும். ஆனால் அவனை நேர பார்க்கணும்னு ஆசைப்படுறவாளுக்கு காட்டணும் இல்லையோ. மழுங்காத வைநுதிய சக்கரணல் வளர்த்தையாய் தொழுங்காதல் களிரளிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே. மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார் கழித்தால் உன் சுடற்சோதி மறையாதே. மறையும் என்பது சிற்றாக் கொண்டான் வார்த்தை. அவன் வராம போயிருந்தானா, நீங்க கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்கு வராம போயிருந்தான்னா அவனுடைய பெருமை மறைந்து விடும். இந்த வருஷம் சகசிராப்தி மகோத்சவத்தை காணும்படியான எம்பெருமானுக்கு 3 விதமான ஆபத்துக்கள் வந்தது. ஒன்று பிரகலாதன் நிருசிம்மாவதாரத்திலே, மற்றொன்று யானையிடர்ச்சி இருக்கும்படியானது, மற்றொன்று திரௌபதியினுடைய பரிசபிக்கும்படியான சமயம். இந்த 3 சமயத்திலே எம்பெருமான் வராமற் போயிருந்தான்னா பகவத்வத்துவம் இல்லை என்று நாமே எழுதி கொடுத்துட்டுக்கலாம், நாஸ்திகனாக நாமே மாறி இருக்கலாம். ஆனா பாருங்க, 3 சமயத்திலே வந்து காப்பாத்தினான், 3 சமயத்திலையும் காப்பாத்திருக்கான். ஆகையினாலே அப்படி அவன் வந்தால்தான் பெருமை. மாளப்படபொருத நன்மை உடையவன் சீர், அவனுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்க பெற்ற நான் குறைவுடையவனா? நான் குறைவுடையவனா? ஒரு குறைவில்லாதவன். பாருங்க, நான் குறைவில்லாதவன். இந்த இடத்துல ஆச்சரியமா ஈட்டுல முதல்ல சம்சாரிகளை போல அறியாதொழிதல், அப்புறம் அவனுக்கு அவதரித்து கண்ணுக்கு இலக்காய் பாசுரமிட்டு பேசுவதற்கு தகுதி இல்லாமல் இருத்தல், சிசுபாலன் போன்ற அவனை தாழ்வாக பேசி முடிந்து போதல், விஸ்வரூபத்திலே அர்ஜுனனை போன்று அப்படியே ஒரு நீரிலே நீந்துகின்ற மாதிரி அப்படி
நிச்சு நீராதல் இன்றிக்கே இறைவனை புகழ்ந்தவர் யாரு? ஆழ்வார். ஆகையினாலே எனக்கு குறைவில்லை. பாருங்க, ஏதாவது ஒரு குறைவு பாருங்க. சம்சாரிய போல அறியாம இருந்தாரா? எல்லாம் அறிந்தவரா இருக்கார். அவதாரங்கள் கண்ணுக்கு பட்டு அதை கொண்டாடக்கூடிய பாசுரம் சொல்ல முடியாம இருந்தாரா? பாசுரம் சொல்றார். சிசுபாலன் போல தூஷணம் பண்ணாரா? இல்ல. விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் அப்படி அவனுக்கு என்ன காட்டினாலும் மொத்த அவயவங்களோடு வந்து நின்ற உடனே அப்படி பாசுரம் பாடுறார். அப்படிப்பட்ட எனக்கு ஒரு குறை உண்டா? இங்கே அனுபவிக்கப்பட்ட எனக்கு பரமபத அனுபவம் அது தேவையில்லை. அது தேவையில்லை. போக பெற்றிலேன் என்கிற குறை எனக்கு உண்டா? கிடையாது. இந்த அனுபவத்தை மனதில் வைத்துக் கொண்டுதான் தேவப்பெருமானுடைய வைபவத்தை பேசும்படியான வேதாந்த வாசிரியர் வைகுண்ட வாசேபி நமேபி லாஷா என்ன வைகுண்ட அது என்ன? அங்க என்ன இருக்கு? அங்க சுவாமி கேட்பார். அங்க போனா பொங்கல் கிடையாது, புளியோரை கிடையாது, தத்தியோதனம் கிடையாது, சக்கர பொங்கல் கிடையாது. இந்த நாம இதெல்லாம் எதிர்பார்க்கிறவளோ இல்லையோ. இன்னைக்கு என்ன கோவில்ல என்ன பிரசாதம்னு சில பேர் முதல்ல கேட்பான். அது கேட்கக்கூடாது, சொல்லவும் கூடாது. ரெண்டும் என்ன டுடே ஸ்பெஷல் என்னன்னு இந்த போர்டா போடுவான். அது இல்லை. ஆகையினாலே அந்த மாதிரி எல்லாவற்றையும் அனுபவிக்க பெற்ற நான் குறைவில்லாதவன் என்று முதற் பாசுரத்தினாலே சொல்லி, அடுத்த இரண்டாவது பாசுரத்திலே உறவில் தடங்கடல் கோளரவேரி தன்கோல செந்தாமரைக்கண் உறைபவன் போல ஓரியோகு புணர்ந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன் கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காய்ந்த வம்மான் நிரபுகழேத்தியம் பாடியும் ஆடியும் யானொரு முட்டிலனே. என்ன ஆச்சரியமாக இரண்டாவது பாசுரத்திலே ரொம்ப ஆச்சரியமா, அப்பா இந்த நிலத்திலே வந்து திருவோதாரம் பண்ணதற்கு அடியாக காரணமாக எம்பெருமான் திருப்பார்கடலிலே கண் வளர்ந்துள்ள பிறகு அவன் வசுதேவனாக மகனாக பிறந்து ஆஸ்தித விரோதிகளை தொலைத்தருளின கண்ணபிரானுடைய கீர்த்தியை பலவிதமாக அனுபவிக்கப்பெற்ற நான் மேன்மேலும் இவ்வாறு அனுபவிப்பதிலே எந்த விதமான தடையும் இல்லாதவன், எந்த தடை எனக்கு இல்லை என்று பேசுகிறார் இந்த இரண்டாவது பாசுரத்தில். அதுல பாருங்க, குறவில் தடங்கடல். தடங்கள் கீழே தமக்கு குறை சிலது இல்லாம எல்லாம் சொல்லிட்டார். எனக்கு என்ன நேரம் எம்பெருமான பார்த்தேன், அர்ஜுனன் போல அப்படியே ஸ்தம்பிச்சு இல்லை, சிசுபாலன் போல வெய்யல்ல, இதெல்லாம் சொன்னாரோ கீழ்பாட்டில். இப்படி இந்த தடங்கடலும் கூட நானுமே நாங்கள் ரெண்டு பேர் தான் குறைவில்லாதவர்கள் அப்படின்னு ஆழ்வாருக்கு கருத்து. ஏன்னா தடங்கடல் பாருங்க எப்படி, தடங்கடல் நல்ல விசாலமாக எம்பெருமான் சௌக்கியமா படுத்துக் கொள்ளும்படியாக ஒன்னும் ஒரு ஐயோ காலை நீட்ட முடியல மடக்க முடியல அப்படிலாம் இல்லாமல் நன்றாக விசாலமாக. இந்த பாசுரத்தை பற்றி காலக்ஷேபம் நடந்து கொண்டிருக்கும்படியான சமயத்தில் அது எப்படி இதுன்றதே சொல்ல முடியாதபடிக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் நடந்தது. திருப்பதி சுவாமி காலக்ஷேபத்தில் நல்லா விசாலமாக எம்பெருமான் படுத்துக் கொண்டிருக்கிறான். ரொம்ப எந்த விதமான சவுண்ட் இல்லை. படுத்துக் கொண்டிருக்கிற இடத்துல ஒரு சவுண்ட் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ திரும்ப முடியலையே, அப்படி இல்லையே, இப்படி எப்படி. அப்போ விசாலமாக நினைச்சே. அப்போ அடியனுடைய திருத்தகப்பனார் இந்த பாசுரத்தை எங்க சுவாமி காஞ்சி சுவாமி தாத்தா அவர் பகவத் விஷய காலக்கேவன் சொல்லச்சே சின்ன உபமானத்தை சொல்லி சொன்னார். அதை அடியன் தெரிவிக்கலாமான்னு கேட்டார் எங்க தகப்பனார்.
கேட்ட உடனே அப்படியா சொல்லு சுவாமி சொல்லு அப்படின்னு சொன்னார். ஒரு கிழக்கு மேற்காக ஒரு வீடு, அகலம் 5 அடி, நீட்டு நிறைய தூரம், எவ்வளோன்னு சொல்ல முடியாது. தென் தேசத்துலன்னு சொல்லுவோம் ஓட்டம்னு, அதை நிறைய நீளம் ஓட்டம்னு சொல்லுவான். அந்த மாதிரி அப்போ பாருங்க, அந்த வீட்டுக்குடையவன் அவன் ஒரு 6 அடி 7 அடி இருக்கான். அப்போ நினைச்சிட்டாராம் தாத்தா, எல்லாம் வாஸ்தவம் தான், நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஆழ்டுத்தோன்னா அதோ கிழக்கு மேற்கு தெற்கு வடக்க தானே படுக்க வைப்பான், பிராணம் போயிடுத்தோன்னா அப்போ இவன் காலை கூட மடக்கி வச்சு தான் படுக்க வைக்கணும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டாராம் மனசுல. அத அந்த மாதிரி இல்லாமல் நன்றாக ஆச்சரியமாக நல்ல சௌக்கியமா அந்த விஷயத்தை கேட்ட உடனே திருப்பதி சுவாமிக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நல்லா விசாலமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லின உடனே அடுத்தது உடனே திருப்பதி சுவாமி, பா ஆண்டாள் பாட்டு கரெக்டுப்பா, ஆண்டாள் பாட்டு, பள்ளி கொள்ளுமிட தடி கொட்டிட கொள்ளுமாவில் நீ கூடிடு கூடலே என்ன, பள்ளி கொள்ளுமிடம் அத்தனை திவ்யதேசத்து எம்பெருமான்களும் ராத்திரி அங்க சயனம் ஆன உடனே எங்க வந்து படுத்துக்கிறா, இங்கதான் திருவரங்கத்துக்கு. அவர்கள் அத்தனை பேரையும் கொள்ளும் இடம், கொள்ளிடம், அத்தனை பேரும் சுகமா ஆடாடா காலை நீட்டிண்டு அப்பாடா. நின்ன பெருமாளுக்கெல்லாம் ஒரு சௌகரியம், உட்கார்ந்த பெருமாளுக்கெல்லாம் ஒரு சௌகரியம், படுத்துட்டு இருக்கிற பெருமாளுக்கு அவர்களுக்கு ஒரு சௌகரியம். அங்க படுத்துட்டு இருந்தா, ஆனாலும் இங்க வந்து இந்த இடத்துல படுத்துட்டான்னா அது தனிப்பட்டது தனிப்பட்டது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் வாஸ்தவம் தான், எல்லாம் சௌகரியமா தான் இருக்கு, படுக்க சௌகரியமா இருக்கு, ஆனா எங்க ஆத்துல எங்க படுக்கையில படுத்துட்டா வர்ற தூக்கம் மாதிரி இல்லை அப்படின்வா. எம்பெருமானுக்கு அப்படி இல்லை. எந்த அதுவும் திருவரங்க மாநகர்ல காவேரி கரையிலே அந்த இடத்துல வந்து அப்படி படுத்துட்டாலும் ஆச்சரியமா. மறுபடியும் அங்க கௌசல்யா சுப்ரஜானுச்சதான் பிடி கம்பி ஓட்டம், அவ்வளவுதான், ஒரே ஓட்டம். அப்படி தமக்கு குறைவில்லை, தடங்கடலுக்கு குறைவில்லை. அப்படி என்ன, மாலும் கருங்கடலே என்னோற்றாய் வையகமுண்டு ஆளிலை துழைந்த ஆடியான் கோல கருமேனி செங்கன்மால் கண்படையுள் என்னும் திருமேனி நீ தீண்ட பெற்று அப்படின்னு பொய்யாறு பாசுரம் பாருங்க. எப்படி கடலினுடைய குறைவில்லாமையை தன் தாளும் தோளும் முடிகளும் சமனில்லாத பரப்பரப்பி அப்படி ஆச்சரியமா சங்கோச்சம் இல்லாமல் கண்வளர்ந்திருக்கிற தடங்கடல், அந்த கடலிலே எப்படி இருக்கா பாருங்க, கோளறு ஏரி தன் கோளர வேரி, கோளரம் ஏரி, அரவு ஏரி, கோள் அரவு ஏரி, அந்த இடத்துல பாருங்க கோள் அரவு மிடுக்கனான திருவரந்தாழ்வான் மீது ஏறி. மிடுக்கன், மிடுக்கன் என்ன மிடுக்கன்னா என்னன்னா, இவா 2 பேரும் அந்த திருவனந்தாழ்வான மிதின்னு மிதிச்சா கூட துளி கூட இவர்களுடைய அனுபவத்துக்கு குறையில்லாதபடிக்கு இருக்கக்கூடியவன். என்ன பண்றான் இவ 2 பேரும் அப்படி அது மேல ஏறி திருக்கண் வளர்ந்தள்ளுவன். அப்படி லோகங்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக ஜகத் ரட்சண சிந்தா வியாபாரம், வேற ஒண்ணும் இல்லை. அதுதான் ஓர் யோகு புணர்ந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன், ஓர் யோகு புணர்ந்த ஒளிமணி வண்ணன் கண்ணன். என்ன இத வீட்டில் இருக்கிற பந்திகளை அப்படியே ரொம்ப ரசமாக இருக்கு என்று அஸ்பத் சுவாமி திவ்யார்த்த தீபிகையிலே அப்படியே எடுத்து சகல பிராணிகளும்
எம்பெருமானை கிட்டி கரைமரம் சேர்ந்ததாம். அதற்கு காரணம் என்ன என்றால், ரக்ஷணோபாய சிந்தனை பண்ணினால் அந்த அனுசந்தானம் பொறாமையாலே நாக்கு வளர்ந்து போயிடும். நினைச்சுட்டே இருக்கான், மனசுல நினைச்சுட்டே இருக்கான். அதை பண்ணிட்டே இருந்தான்னா நாக்கு வளர்ந்து போயிடுது. உடனே கற்பூர கட்டி. அப்போது கற்பூர கட்டியை வாயிலே இடுவாரை போலே ஆத்மானம் வாசுதேவாக்கியம் சிந்தயந்த என்று தன்னைத்தானே அனுசந்தியான், தன்னைத்தானே அனுசந்திச்சுண்டு. அப்ப பாருங்க, அப்படி ஓர் யோகு புணர்ந்த அவன் ஒளிமணிவண்ணன் கண்ணன். இந்த ரட்சிய வர்க்கத்தை எல்லாவற்றையும் தன்னுடைய வடிவழகாலே கரைவரன் சேர்க்கைக்காக கிருஷ்ணனாய் வந்து அவதரித்தவன். அது மட்டும் இல்ல, வரச்சே அழகிய உருவத்தோடனே வந்து அவன் அவதரித்து இந்த சேத்தனர்களை எல்லோரையும் ஈடுபடுத்துவதுதான் நமக்கு பெருமை. அப்படி கண்ணனாக ஜாதோசி தேவதேவேச சங்க சக்கர கதாதரா திவ்ய ரூபம் இதம் என்று சொல்லும்படியாகும். உபசம்வர விஸ்வாத்மன் ரூபமேத சதுர்புஜம் ஜானாத்தும் அவதாரந்தே கம்சோயம் திதி ஜன்மஜா சொல்லும்படியாகவும் இப்படி அவதரித்த கண்ணனாக வந்து பிறந்தான். இந்த லோகத்திலே லீலா விபூதியிலே வந்து அவதரித்து ஆசிரித விரோதிகளை தொலைத்ததி கரையணி மூக்குடை புள்ளை கடாவி அசுரரை காய்ந்தவம் மான் நிறைபுகழ் ஏற்றியும் பாடியும் ஆடியும். பெரிய திருமொழியில் சொல்ற, பொருந்தாவரக்கர் வெஞ்சமத்து பொன்னவன்னு புள்ளூர்ந்து புல் ஊர்ந்து பெருந்தோள் மாலி தலபுரள பேர்ந்த அரக்கர் தென்னிலங்கை இருந்தார் தம்மை உடன் கொண்டு அங்கழிலார் புலத்து புக்களிப்ப கருந்தால் சிலகை கொண்டான் என்று பல பாசுரங்கள் இருக்கு. என்ன பாருங்க, கரையணி மூக்கு உடை, மூக்குடை. கருடன் தன்னுடைய மூக்கிலாலேயே பகைவரை கொத்தி கொன்று ஒன்னா ஒத்தரா ரெண்டு பேரும் அப்படியே குத்தி 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 அது அப்படியே கரைப்பட்டு கிடக்குமா, அப்படியே கரையேறி கிடக்கும். சரி, என்ன இது, அலம்ப வேண்டாமா, அதை துடைக்க வேண்டாமா, அந்த கரையை துடைக்க வேண்டாமா அப்படின்னா, அந்த கரை கழுவதற்கு காலம் இல்லாமையால அவசரம், அதுக்கு அவசரமே இல்லை. என்னென்ன காரணம், ஒன்று முடிச்சதுன்னா இன்னொன்னு தொடச்சி 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 வந்துட்டே இருக்கு. எம்பெருமானுடைய சத்துருக்களாக, அடியவர்களுடைய சத்துருக்களாக எம்பெருமானை எதிர்த்து வரவள தொலைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி குத்தி 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 அது அப்படியே அது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு அழகான ஒரு ஆபரணம், மூக்குடை கரை. இந்த மூக்குல இருக்கிற கரை கூட ஒரு ஆச்சரியமானதாக ஆயிற்று என்று ஒன்றும். இன்னொன்னும், கருடன் இன்னும் பறக்கவே இல்லை, முட்டையா இருக்கானோ. முட்டையா இருக்கும்படியான சமயத்திலேயே அவனுடைய தாய் என்ன பண்றா, அந்த வினத்தை என்ன பண்றா, அந்த முட்டைய அப்படி குத்தினா அது நேரம் மூக்குல போய் பட்டு அது ஒரு அடையாளமாக. சில பேருக்கு பாருங்க, பறக்கத்தே சில அடையாளங்களோட பிறப்பர்கள். அடியம் கூட பாருங்க, இந்த காதுல ஒன்றும் தனியா இருக்கும். எங்க குழந்தைகள்லாம் அதை பார்த்துட்டு காரா பூந்தின்னு அது ஒரு சின்னதா ஒட்டின்னு இருக்கு இந்த காதுல, இந்த இடத்துல இருக்கு. அந்த மாதிரி அந்த வினத்தையானவள் முட்டையை குத்த அது மூக்கிலே பட அது ஒரு ஆச்சரியமான கரை. எப்படி இருந்ததுன்னா, எம்பெருமானுக்கு ஸ்ரீவத்சம் போலே இது ஒரு மறுவாக ஆயிற்று
முக்குடை கரையணி மூக்குடை குள்ளை கடாவி அசுரரை காய்ந்தவம்மான் அசுரர்களை முடித்தவனான எம்பெருமானுடைய நிறைந்த புகழை நான் துதித்து அதை இசையில் அமைத்து பாடி கூத்தாடி எம்பெருமானை அனுபவிப்பதிலே எனக்கு ஏதாவது ஒரு முட்டு உண்டா? முட்டுன்னா தடை, ஒரு தடை உண்டா? யாரும் என்ன தடை பண்ண போறா? யாரும் தடை பண்ணக்கூடியவர்கள் கிடையாது. மூணாவது பாட்டிலே முட்டில் பல்போக தொருதனி நாயகன் மூவுலகுக்குரிய கட்டியை தேன யமுதை நண்பாலை கனியை கரும்பு தன்னை மற்றவள் கண்ணன் துழாய் முடியானை வணங்கி அவன் திறத்து பட்ட பின்னை இரையாகிலும் யானன் மனத்து பரிவிலனே. எம்பெருமானுடைய போக்கியத்தை அனுசந்தித்து அவனுக்கு அடிமை செய்வதிலேயே ஒன்றி இருக்கும் எனக்கு ஒரு துக்கமும் இல்லை. எனக்கு ஒரு துக்கம் இல்லை. பாருங்க, நாமும் நம்மை விட மேலான தேவர்களும் அவர்களுக்கு தயாரான இந்திரன் பிரமன் ஈசன் முதலானவர்களும் அவரவர்கள் அவரவர்களுக்கு தகுந்த போகங்களை அனுபவிக்கிறார்கள். மனுஷன் அனுபவிக்கிற போகங்கள் தேவர்களுக்கு கிடையாது. தேவர்கள் அனுபவிக்கும்படியான போகங்கள் அவருக்கு மேலே இருக்க இந்திரன் முதலானவர் அவளுக்கு அது வேற. அப்படி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறது. ஆனால் அவர்கள் எவ்வளவு போகத்தை அனுபவித்தாலும் அது அளவுபட்டது. ஒரு காலத்திலே அழியக்கூடியதாக இருக்குமே தவிர எப்பொழுதும் நிரந்தரமாக ஸ்திரமாக இருக்கக்கூடியது என்பது கிடையாது. ஆனால் எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அந்த போகங்கள் எப்பொழுதும் இடையறாது இருக்கும். இடையறாது இருக்கும். எப்பவும் குறையவே குறையாது. ஒரே ஸ்திதியாக மாறுபாடில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு வைபவம்தான் எம்பெருமான் உடையது. அதைத்தான் முட்டில் பல்போகத்து திருவரங்க கலம்பகத்தில் சொல்றார். யான் கடவுள் என்றிருக்கும் எவ்வுலகில் கடவுளர்க்கும் ஆங்கடவுள் நீ என்றால் அகுதுனக்கு வியப்பாமோபா. லோகத்திலே யாங்கடவுள் யாங்கன் இந்த எவ்வுலகில் கடவுளார்க்கும் ஆம் கடவுள், அந்த கடவுள்களுக்கும் ஆம் உற்பத்தி செய்யக்கூடிய கடவுள் நீ என்றால் அது உனக்கு வியப்பா? வியப்பா அது என்ன? இது ஒரு வியப்பும் கிடையாது. எல்லாருக்கும் மேலானவன் அவன் தான். பல்போகத்து முட்டில் பல்போகத்து ஒரு தனி நாயகன், ஒரு தனிப்பட்டவன், ஒப்பற்றவன். அத்விதீயகா, இரண்டாவது கிடையாது. நத்விதீயோ கஸ்யஜித் என்ன சொல்றதோ இல்லையோ அந்த மாதிரி அவன் ஒரு தனி நாயகன். எப்படிப்பட்டவன்? மூவுலகுக்குரிய, மூவுலகுக்குரிய, மூன்று லோகத்துக்கும் உரிய. அதுதான் இந்த தனி மூணு லோகம், மேல் லோகம், இந்த லீலா விபூதி, கீழே அத்தனை இடத்துக்கு அவன் தான் மூவுலகுக்குரிய. இந்த மூவுலகுக்குரிய கட்டியன்றதனோட அன்வயிப்பதும் உண்டு. அப்படி ஒவ்வொரு உலகத்தவர் ஒவ்வொன்றை போக்கிய வஸ்துவாக கொண்டிருந்தாலும் சர்வசாதாரண போக்கியத்தை எம்பெருமான் ஒருவனுக்கே ஆகும். ஆக எம்பெருமானுடைய சொரூபத்தில் இருக்கக்கூடியதுதான் மொத்தத்தையும் அப்படியே பேசப்பட்டது. அது எப்படி பாருங்க? மற்றவள் தன்னந்துழாய் முடியானை வணங்கி, அது எப்படி பாருங்க? கட்டியை தேன், கட்டி தேன், அமுது, பால், கனி, கரும்பு. லோகத்திலே நமக்கெல்லாம் ஷட்ரசம்னு என்னமோ இருக்கு.
ஆழ்வாருக்கு வரும் கட்டி கட்டியா இருக்கு. கட்டியா இருக்குன்னா அப்படியே கல் மாதிரி இல்லை, தேனை போலே கட்டி தேன். அப்புறம் பாருங்க, கட்டியை தேன் அமிர்தம் போல இருக்கான், நல்ல பால் கனியை போல இருக்கான், கரும்பை போல இருக்கான். அப்படி ஷட்ரசங்களோடு கூடிய அவன் யார்? எனக்கு எம்பெருமான் தான். அறுசுவை அடிசில், வேற எதுவும் இல்லை, அறுசுவை அடிசில் எம்பெருமான் தான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை ஒரு தேச விஷயத்திலே சென்று அனுபவிக்கும்படியான அனுபவம் எங்க பரமபதத்துக்கு போய் தான் கிடைக்கும். இல்லை இல்லை, இங்கேயே கிடைச்சிருச்சு. ஆகையினாலே எனக்கு என்ன குறைவு? அப்படிப்பட்ட ஆச்சரியமாக குளிர்ந்த திருச்சுழாய் மாலையை திருமுடியிலே அணிந்திருக்கும்படியான எம்பெருமானை வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவன் திறத்து அவனுடைய விஷயத்திலே நான் ஆட்பட்டிருக்கும்படியான இவ்வடியவன் இறையாகிலும் சிறிதளவும் என்னிடத்துல ஏதாவது குறை இருக்கா? ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை. அடாடா, அந்த அறுசுவை அமுதை உண்ணும்படியான பாக்கியத்தை முன்றதில் நான் அனுபவிக்கிற பாக்கியம் பெற்றிருக்கிற எனக்கு என்ன குறவன்ற. அடுத்தது பாருங்க, பரிவின்னி வாணனை காத்துமென்னு அன்னு பெடையோடும் வந்தறிந்த திரிபுரம் செத்தவனும் மகனும் பின்னும் அங்கியும் போர் தொலைய ஒரு சிறை புள்ளை கடாவிய மாயனை ஆயனை ஒரு சக்கரத்து அரியினை அச்சுதனை பற்றி யான் இறையேனும் இடரிலனே. லோகத்திலே இந்த தேவதாந்தரங்கள்னு சிலது இருக்கு. அவர்களை பற்றினவர்களுக்கு அவர்கள் நிரந்தரமாக காப்பாற்றுபவர்கள் அன்று. அதே எம்பெருமானை பற்றினோம் என்றால் அவன் எப்பொழுதும் நம்மை கைவிடுவதில்லை என்பதை தனக்கு நன்றாக காட்டிக் கொடுத்த அந்த எம்பெருமானை பற்றின எனக்கு என்னையா குறை? நான் ஒன்றும் தேவதாந்திரத்தில் பத்தலையே. பரிவின்றி வாணனை காற்று. பலி சக்கரவர்த்தியுடைய சந்ததியிலே பிறந்தவன் பாணாசுரன். அவனுடைய பெண் பிள்ளை உஷை. அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் படுத்துட்டு இருக்குச்சே ஒரு சொப்பனம் கண்டா, கனா கண்டா. ஒரு அழகான புருஷனோடு தான் கலந்திருப்பதாகவும் அவனிடத்திலே எனக்கு காதல் ஏற்பட்டுள்ளது என்று தன் உயிர் தோழியான சித்திரலேகைக்கு தெரிவித்தாள். அந்த சித்திரலேகை என்ன பண்ணா, சித்திரத்தை லேக்கனம் பண்றவள், அதனால சித்திரலேகன் பேர். படம் வரைகிறவள், ஆர்டிஸ்ட். அவன் என்ன பண்ணா, அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி காட்டினான், அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி காட்டினான். இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் தள்ளிண்டே வந்தான். கடைசியில ரொம்ப ஆச்சரியமான கிருஷ்ணனுடைய பௌத்திரன் பிரத்யும்னுடைய புத்திரன் அனிருத்தனை வரைஞ்சான். இவன் தான் வரைஞ்சான். ஓஹோ, அவனை எப்படியாவது பெற வேணும், அவனோடு நான் கலக்க வேணும். என்ன பண்ணலாம்? அவன் என்ன பண்ணா, தன்னுடைய யோக வித்யின் மூலமாக துவாரகைக்கு சென்று கட்டுலோடு அப்படியே அனிருத்தனை தூக்கி வந்துட்டான். கொண்டு வந்து அந்தப்புறத்தில் விட்டுட்டான். உடனே உஷை என்ன பண்ணா, அந்த போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டான். பார்த்தான், தெரிஞ்சு போடுது. உடனே இந்த காவலர்கள் மூலமாக அறிந்து கொண்ட பாணன் தன் சேனையோடு அனிருத்தனை எதிர்த்து அப்படியே நாகாஸ்திரத்தினாலே அவனை கட்டி போட்டிருக்கான். துவாரகையில் அனிருத்தனை காணும். எல்லாரும் அதவர்கள்லாம் கலங்கி இருக்கா.
ஒன்றுமே புரியல, என்னடா இது, என்ன தெரியலையே, இந்த அனிருத்தன் எங்கே போனான். அந்த சமயத்தில் நாராயணான்ட்டு அங்கேருந்து வந்தார் நாரத முனிவர். வந்து ஒன்றுமில்லை, இதுதான் நடந்திருக்கு, இதான் இந்த மாதிரி அவள் எடுத்துகிட்டு போயிட்டா, அங்கே அவன் நாகாசுரத்தினால கட்டி வச்சிருக்கான். அப்படியா? உடனே கிருஷ்ணன் கிளம்புறான், பெரிய திருவடி நினச்சிக்கிறான், உடனே வரான், தோள் மேலே ஏறிண்டு பலராமன் முதல்வரோடு அந்த பானபுரம் ஆகிற சோனிதபுரத்துக்கு போகிறான். அந்த அந்த பட்டணத்தின் சமீபத்திலே காவல் காத்து கொண்டிருக்கிற சிவபிரானுடைய பிரமத கணங்கள்லாம் எதிர்த்து வரா, அவன் மற்ற பேரை அழிக்கிறான். அப்புறம் சிவபெருமானாலே ஏறப்பட்ட அந்த ஜுவர தேவதை, 3 கால்கள் 3 தலைகள் அப்படின்னு அது வந்து போர் புரிய, அதை அப்படியே அந்த ஜுவர தேவதைகள் எல்லாம் அடித்து வரைச்சுட்டான். சிவபிரானது மற்றவாள்லாம் வந்தா அடியாட்கள்லாம் அவளெல்லாம் நாசம் செய்து பாணனோடு போர் புரியறான். ஒரு பக்கத்தில் சிவபெருமான், ஒரு பக்கத்தில் சுப்பிரமணியன், 2 பேரும் வந்து சண்டை போடுறான். கண்ணன் என்ன பண்றான், தன்னுடைய ஜிம்பனாஸ்திரத்தை பிரயோகித்தான். இந்த ஜிம்பனாஸ்திரத்தை பிரயோகித்த உடனே சிவபிரான் ஒன்றும் செய்ய முடியாம ஒரே கொட்டாய் விட்டு இருக்கான். அப்படியே சோர்வடைஞ்சு போயிட்டான். சுப்பிரமணியன் கணபதி அவள் அவ்வளோதான், அவள் எல்லாம் ஓடி போயிட்டான். எல்லாம் உடனே தன்னுடைய சக்கரதாயத்தை எடுத்து அந்த பாணனுடைய 1000 தோள்களையும் அப்படியே தாரதாரையாய் ரத்தம் ஒழுக அவன் உரையும் அழிக்கணும்னு நினைக்கிற சமயத்தில், அப்பாப்பா அவனை விட்டுடுப்பா, அவனை விட்டுட்டான். 4 கைகளோட விட்டுட்டான். என்னத்துக்காக? வேற ஒன்றும் இல்லை, 2 கை கூப்புறதுக்கு, 2 கை காலை பிடிச்சிக்கிறதுக்கு. அப்புறம் அனிருத்தன் உஷைக்கு விவாகம் நடந்தது. இதைதான் இந்த இடத்துல சொல்றான். பதிவின்றி வாணனை காத்து பெடையோடும் வந்ததிருந்த திரிபுரம், அப்புறம் திரிபுரம் செத்தவனும் இன்னொரு ஐதிக்கியமும் சொல்றான். தாரகாசுருடைய புத்திரர்கள் வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன் 3 பேர். பிரம்மனிடத்துல நல்ல பெருவரெல்லாம் பெற்றா. வானத்தில் பறந்து 3 பட்டணங்களை அடைந்து பல அசுரர்களோடும் நகரங்களுடனே நினைச்ச இடங்களுக்காக பறந்து போகிறது. அப்படி போகிறது, அங்கே போகிறது, அந்த ராஜ்யத்தை அழிக்கிறது, பாழாக்கிறது. எல்லாரும் தேவர்கள்லாம் வந்து என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணா, சிவபெருமான் பூமியை தேராகவும் சந்திர சூரியர்களை தேர் சக்கரங்களாகவும் 4 வேதங்களை 4 குதிரைகளாகவும் பிரம்மனை சாரதியாகவும் மகாமேருவை வில்லாகவும் ஆதிசேஷனை வில்லுடைய நானாகவும் வாயுவாகிய அந்த அக்னி மூளையாகவும் அம்மிஸ்தானத்தை விட்டு நிற்க, உடனே போர் தொடங்கும்படியான சமயத்திலே அந்த நெருப்பு வந்து அந்த திரிபுர தகனம் ஆயிடுச்சு. திரிபுர தகனம் செய்தது சிவன் தான் பண்ணான். ஆனாலும் அதற்கு உள்ளிருந்து பண்ணினவன் திருமாலே. ஜாசியமா மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சிந்தையித்வா ஹரிம் விஷ்ணும் அவ்யயம் யஜ்யவாகனம் சரம் சங்கல்ப யாஞ்சக்ரே விஸ்வகர்மா மகாமனாக விஷ்ணுராத்மா பகவதா பவஸ்ய அமித தேஜஹ தஸ்மாத் தனுஜ்யா சம்ஸ்பர்சம் ச விசேஷே சரஸ்யவை அப்படின்னு பல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. ஆக ருத்ரமூர்த்திக்கு அந்தராத்மாக இருந்து பண்ணான். அது திரிபுரமூன்றெரித்தான், புறமூன்றெரித்து. ஆகையினாலே இப்படிப்பட்ட
என்ன பானாசுரனை காப்பாத்துறேன்னு வந்தான், அவன் ஓடி போட்டான். இவன் திரிபுர தம்மானம் இவனும் பண்ணிட்டான். அவனுக்கு உள்ளுக்குள்ள இப்படி இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் பெற்றிருக்கும் போது எனக்கு என்ன குறை? இங்க பாருங்க, ஆச்சரியமான ஈட்டு ஸ்ரீசூக்திகள். கடல் கடைகிற போது 8 வடிவு கொண்டு நின்று கடந்தா போலே, 8 வடிவு, 8 விதமான, ஆமா அதை பிடிச்சிக்கிறதுக்கா எல்லாத்துக்கும் 8 வடிவு கொண்டு கடந்தார் போலே திரிபுர தகன சமயத்திலே வில்லுக்கு உள்ளுக்குள்ள அங்க 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 ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கேட சொன்னோம் இல்லையோ, எல்லாம் அப்படி இருந்து உள்ளுக்குள்ளே இருந்து ஆகையினாலே இப்படிப்பட்ட எல்லோரையும் காப்பக்கூடியவன் ரட்சிக்கும் என்னுமிடம் பற்றி யான் இறையேனும் இடரில் எனக்கு என்ன குறை, எனக்கு குறையே இல்லை என்று சொல்லிட்டு அடுத்தது ஆசுரத்திலே இடரெண்ணியே ஒரு நாள் ஒரு பொழுதில் எல்லா உலகம் கழிய படரு புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேரத்தின் தேர் கடவி சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதியில் வைதிகன் பிள்ளைகளை உடலொடும் கொண்டு கொடுத்தவனை பற்றி ஒன்னும் துயரிலனே. ஒரு நாள்ல முடிக்கக்கூடிய ஒரு யாகம், ஒரு நாள் ஒரு பொழுதில், அன்னைக்கு எல்லா உலகம் கழியா, அன்னைக்கு ஒரு பெரிய யாகம் ஒரே நாளில் முடிக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு வைதிக பிராமணன், வேதம் அறிஞ்சவன், அவனுக்கு ஏற்கனவே 3 குழந்தை போயிடுச்சு, 4வது பிரசவ காலம். அங்கேருந்து வரான், கண்ணனிடத்தில் வந்து, அப்பா இந்த மாதிரி குழந்தை பிறந்த உடனே எப்படி எடுத்துன்னு போறான்னே தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, போடுறது. ஆகையினால இந்த 4வது குழந்தையாவது எனக்கு கிடைக்கும்படியாக பண்ணேன்னா உடனே அதுக்கு என்ன பண்ணிவிடுறேன் நான், அதுக்கு அது தடை இல்லாமல் உனக்கு கிடைக்கும்படியாக பண்ணுறேன்னா. பக்கத்திலேயே நின்று தான் அர்ஜுனன், சுவாமி இந்த குழந்தைய காப்பாற்றுற விஷயத்துக்கு நீர் போகணுமா? நான் போகிறேன், நான் காப்பாற்றுறேன், இதுக்கு போய் நீர் போகணுமா? பெருமாள் கண்ணன் சிரிச்சுக்கிறான். அப்படியா, சரி போ, இது சொன்னால் கேட்க போகிறதில்ல. இல்லைப்பா உன்னால் முடியாது, அது என்னால் தான் முடியும் அப்படின்னு சொன்னால் கேட்பனா? தனக்கு ஏதோ கேசவசிய ஆத்மான்னு பேருடையவனால அந்த மாதிரி ஏதோ இருக்கும்ட்டு தீர்மானம் பண்ணிட்டு போட்டான். போய் பெரிய அந்த சூத்திகா கிரகம் பூர்த்தியாக நல்ல பானத்தால் சுற்றி அந்த ஒன்றும் போகாதபடிக்கு எல்லாம் பண்ணிட்டான். ஆனால் குழந்தை பிறந்தது அடுத்த கிடம் போயிடுச்சு. உடனே பார்த்தான், படுபாவி கண்ணன் வந்து காப்பாத்துறேன்னா இந்த சின்ன காரியத்துக்கு நீ எதுக்கு வர, நான் பார்த்துக்கிறேன்னு அவனை கெடுத்தாய். அவன் வந்தாவது காப்பாற்றிருப்பான், அதையும் கெடுத்து என் குழந்தை எங்கே போயிடுத்துன்னு தெரியலையே அப்படின்ட்டு அங்கேருந்து வந்து, கண்ணா இந்த குழந்தையும் போயிடுத்து. உடனே படர் புகழ் பார்த்தனும் வைதிகனும் உடனேற தேர், அந்த தேர்ல உட்கார வச்சுட்டு இங்கேருந்து அழைச்சின்னு போறான். காரிய வைகுண்டம் வரைக்கும் சும்மா 2 பேரையும் வெளியில உட்கார வச்சுட்டு இருங்க நான் போறேன். சுடரொளியாய் நின்ற தன்னுடை சோதி, அந்த பரமபதத்தில் ஸ்ரீவைகுண்ட தாமத்தில் 3 பிராட்டிகளும், ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி 3 பேரும் கையில் குழந்தையோட அப்படியே கையில் குழந்தைய வச்சுட்டு இருக்கா. இங்கேருந்து போகிறான். என்னத்துக்குமா இந்த குழந்தைகளை கொண்டு வந்தாய்? என்னத்துக்கு கொண்டு வந்தாய்னா வேற ஒன்றும் இல்லை, அவதாரம் முடிஞ்ச பிற்பாடு வரச்சே மொத்தத்தையும் விட்டுட்டும் பழையபடி வருவாய். அவதாரத்தோடு இருக்கச்சே கிருஷ்ணாவதாரத்தை அப்படியே பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். பார்த்துட்டோம். இந்த எடுத்துன்னு போ பாருங்க. இந்த குழந்தைகள் எப்படி இருக்குன்னா பிறந்த சமயத்தில் எப்படி இருந்தோம் அப்படியே எதுவும் மாறல. என்ன காரணம்னா அந்த ஊர்ல மாறுபாடு கிடையாது. அயம் பஞ்ச விம்சதி வார்ஷிகா
அது மட்டும் இல்லாமல் இந்த தடவின மஞ்சள், உடுத்தின பட்டு, இடுப்பில் கட்டின சிலங்கை, பூணூல் எல்லாம் மொத்தம் எல்லாத்தோடையும் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான். அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறான். பட்டரை கேட்டாலாம், என்ன சுவாமி பிறந்த உடனே போன குழந்தைகளுக்கு பூணல் உண்டா, அரைநான் உண்டா, பட்டு உண்டா, இதெல்லாம் உண்டான்னா ரிஷி குமாரராக யாலே அவைகளோட பிறந்தார்கள். எம்பெருமான் பிறந்தான்னா சகசக்கரத்தோடையும் ஆபரணங்களோடையும் பிறந்தான் இருக்கோ இல்லையோ, அது மாதிரி ரிஷிகளுடைய குமாரன் அவன். அதனால அவனுக்கு அப்படியே பிறப்பு ஏற்பட்டது. தன்னுடைய சோதிகள் வைதிகன் பிள்ளைகளை உடலோடும் கொண்டு கொடுத்தவன். அவனை பற்றி ஒன்றும், அவனை பற்றினதுனால எனக்கு என்ன துயர், ஒன்றும் துயரிலனே, ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கச்சே துயரில் சுடரொளி தன்னுடை சோதி நின்ன வண்ணம் நிற்கவே துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி கண் காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புகவைக்கும் அம்மான் துயரமில் சீர் கண்ணன் மாயன் புகழ் துற்ற யானோர் துன்பமிலனே. துயரில் சுடரொளி, அந்த தன்னுடைய அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்தை எம்பெருமான் என்ன பண்றா, இதரர்களுக்கு சஜாதீயமாக்கி சம்சாரிகளுடைய இந்த புலனுக்கும் இலக்காக்கி வைத்த அந்த கண்ணபிரானுடைய திருக்குறங்களை அனுபவிக்க பெற்ற எனக்கு என்ன துன்பம், ஒரு துன்பமும் கிடையாது. எம்பெருமான் பாருங்க, மத்ஸ்யகூர அவதாரங்களையும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களையும் செய்தரும்படியான காலத்திலே அந்த ஏற்றுக்கொண்ட திருமேனியானது நம்ம போல உடம்பை போல மாம்ச மயமாக இருந்தாலும் அது நம்ம போல உடம்பு அது. பரமபதத்தில் இருக்கக்கூடிய அப்ராகிருதமான திவ்யமங்கல விக்கிரகத்திற்கும் விபவாவதாரத்திலே பரிக்கரை கொண்ட திருமேனிக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அதுதான் முதல். துயரில் சுடரொளி தன்னுடை சோதி நின்ற வண்ணம், அந்த எந்த விதமான குறையும் இல்லாமல் துயரில் மலியும் மனிதர் பிறவியில் தோன்றி, துயரில் மலியும், நாம் எப்படிப்பட்ட துயரில், துயரோடு கூடியிருக்கக்கூடிய மனிதர் பிறவியில் துக்கத்திலே அழிந்தின மனிதருடைய இந்த யோனிகளிலே பிறந்து கண் காண வந்து அப்படி இருக்கக்கூடிய துயரங்கள் செய்து என்ன அப்படி பிரகிருதிம் ஸ்வாம் மதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையா, சம்பவாமி ஆத்ம மாயையா, பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய, பிரகிருதிம் பிரகிருதி மூல பிரகிருதி, எல்லாத்துக்கும் காரணமான மூல பிரகிருதி ஸ்வாம் அதிட், அதையே ஏற்றுக்கொண்டு சம்பவாமி இங்கு தோன்றினான் ஆத்மா மாய மாயையா. ஆகையினாலே அப்படிப்பட்ட கிரமத்திலே எம்பெருமான் தன் துயரங்கள் செய்து அனுகூலரை அழகாலே நோவுபடுத்தியும் பிரதிகூலரை ஆயுதத்தாலே நோவுபடுத்தியும் நம்மள ஈடு. அனுகூலர் என்ன பண்றார், அழகாலே, பிரதிகூலரை ஆயுதத்தாலே. அத பாருங்க, சேத்தனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படின்னு பிள்ளவச்சர் சூத்திரம். எப்பொழுது பிராட்டி சேத்தனனை ரெண்டு பேரையும் பிராட்டி பண்ற காரியம்னு
அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமான் பண்ணக்கூடிய ஆச்சரியமான இந்த காரியம், துயரங்கள் செய்து உலகில் தன் தெய்வ நிலை புகவைக்கும் அம்மான் பரமபதத்திலே நடையாடுகின்ற சுபாவத்தை சம்சாரிகளுக்கு தெரிவித்தவன். தூது போனான், தேரோட்டினான், இப்படிப்பட்ட தெரிவித்தவன் இந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கப்பெற்ற எனக்கு துக்கமில்லை, துக்கமில்லை, துக்கமில்லை. அடுத்த வாசகத்திலே துன்பமும் இன்பமுமாகிய செய்வினையாய் உலகங்களுமாய் இன்பமில் வெண்ணரகாகி இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் மண்பல் உயிர்களுமாகி பல பலமாய மயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டுடையானைப் பெற்று ஏதுமல்லலினே. புண்ணியம் பாபம் இன்னும் ரெண்டு இருக்கு. அந்த ரெண்டு கர்மங்களுக்கும் அவற்றை அந்த புண்ணிய பாபங்களை சம்பாதிக்கக்கூடிய இடமான இந்த லோகங்களுக்கும் அவற்றினுடைய பலன்களை அனுபவிக்கும்படியான லோகங்களுக்கும் அந்த பலன்களை அனுபவிக்கும்படியான ஆத்மாக்களுக்கு நியாமகனாய் லீலாரசம் அனுபவிக்கின்ற எம்பெருமானை அடையப் பெற்றதனாலே எனக்கு ஒரு விதமான அல்லலும் எனக்கு இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு அல்லலும் இல்லை, ஏதும் அல்லலிலமே. என்ன துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினை, துன்பங்களுக்கு காரணமாகவும் செய்வினை, இன்பங்களுக்கு காரணமாயும் செல்வினை. துன்பங்களுக்கு காரணம் என்ன? பாப்பம், புண்ணியம். அதனால அதிமான புஸ்தகத்தில் யத் त्वत् प्रियं तदिह पुण्यं अपुण्यम अन्यत्, अपुण्यम अन्यत्. யத் त्वत् प्रियम, அப்பா எம்பெருமானே, எந்த எவை त्वत् உனக்கு பிரியம், தத்து இக இந்த இடத்துல புண்ணியம், அது இல்லாமல் அபுண்ணியம், 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 அந்யது அபுண்ணியம், மற்றவையெல்லாம் பாப்பங்கள். மற்றவை அபுண்ணியம்னு சொல்லாம பாப்பங்கள். ஐயோ, அந்த பாப்பங்கள்னு சொல்லாம எங்கேயாவது வந்து ஒட்டுன்னு போகணும் பயப்பட்டு கூறத்தாழ்வான் அபுண்ணியம்னு போட்டான். அப்புண்ணியம் எல்லாம் ஆழ்வார்களை ஒத்திதான், ஆழ்வார்களை ஒட்டுதான். அவர் சொன்னார், வேதநூல் பிராயம் 100 பாதியும் உறங்கி போகும் நின்னதில் பேதை பாலகன் அதாகும், அதாகும். அது 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 ஏன் அது அது சொல்லக்கூடாதா? பேதை பாலகன் அது அந்த தௌர்ஜன்யமான காலம், பாலக வயசு தாண்டி அந்த இளம் சிறார் வயசு. அப்போ அது அந்த மாதிரி அதிக அபுண்ணியம் அந்நியது. அந்த மாதிரி துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் எல்லாம் இதெல்லாம் என்ன? இந்த லோகம் எல்லாம் இடங்கள் எல்லாம் எம்பெருமான் இட்ட வழக்கு. பாபங்களுடைய பலனை அனுபவிக்கக்கூடிய நரகம், புண்ணியங்களுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஸ்வர்க்கம், எல்லாம் மொத்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுன்னா எவ்வளவு, எப்படி? நரகம்னாலும் எம்பெருமான் தான், ஸ்வர்க்கம்னாலும் எம்பெருமான் தான். ஆனால் என்ன, அது ஒன்றுமில்லை, அதெல்லாம் எல்லாம் ஒரு காலம்தான். ஸ்வர்க்கம்னா எத்தனை காலம்? ஸ்வர்க்கியாத்த பாத பீத்தஸ்வம் எப்போ பிடிச்சி தள்ள போறா, எப்போ பிடிச்சி தள்ள போறா, அதுதான் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அதையெல்லாம் நரகு, நரகு நரகன்ற வட சொல் சிதைவு நரகு.
எல்லாம் எம்பெருமானிட்ட வழக்கு. மண்பல் உயிர்களுமாகி பல உயிர்களாக ஆகி மண், அந்த மண் என்பது ஆத்மாவுடைய நித்தியத்துவத்தை, அதுதான் சொல்றோம் இல்லையோ, ஆத்மாவை அழிக்க முடியாது, ஆத்மாவை வெட்ட முடியாது, ஆத்மாவை கொளுத்த முடியாது, எல்லாம் எப்போ ஆத்மா நித்தியம் 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 சொல்றோம் இல்லையோ கீதாச்சாரியன். ஆகையினாலே அப்படிப்பட்ட பல உயிர்களாகி பலவிதமான அவனுடைய இட்ட வழக்குப்படி இருக்கக்கூடிய பல பல மாயமயக்குகளால் இன்புறும் இவ்விளையாட்டு உடையான். ஆழ்வாரே முதல் பிரபந்தத்தில் சொல்றார், வணங்கும் துறகள் பல பலவாக்கி மதி விகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவை தோரணம் பலபலவாக்கி நின்மூர்த்தி பரப்பி வைத்தாய் என்று பல பல உபாயங்களையும் பல பல மதங்களையும் பல பல தெய்வங்களையும் எல்லாம் லீலாரசம் கொள்வதற்காக லீலைகளை அனுபவிக்க பெற்றதுனாலே என்ன கிளேசம்? எனக்கு ஒரு கிளேசமும் இல்லை, எந்த விதமான கிளேசமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆச்சரியமான பாக்கியம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. கம்பநாட்டாழ்வார் இதை பின்பற்றி அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அழகிலா அழகில் இவ்வளவுதான் அந்த விளையாட்டு. என்ன விளையாட்டு, என்ன விளையாட்டு, அடாடா. அப்படிப்பட்ட அவனுக்கு அவன்தான் தலைவன், அவனுக்கு நாங்கள் சரண் என்று சொல்லி, அதனால எனக்கு ஒரு விதமான குறையும் இல்லை, கிளேசமுடையவன் அல்ல, ஏதும் அல்ல, துக்கமுடையவன் அல்லேன் என்று சொல்லிட்டு அடுத்த பாசுரத்திலே அல்லலில் இன்பம் அளவிறந்தெங்கும் அழகமர் சூழொலியன் அல்லி மலர்மகள் போக மயக்குக்கள் ஆகியும் நிற்கும் அம்மான் எல்லையில் ஞானத்தன் ஞானம் அகுதே கொண்டு எல்லா கருமங்களும் செய் எல்லையில் மாயனை கண்ணனை தாழ்பற்றி யானோரு துக்கமிலனே. அல்லலில் இன்பம், அல்லல் இன்பம், வருத்தம் சிறிதும் கலசான ஆனந்த குணம் அளவில்லாமல் இருக்க பெற்றிருக்கிறது. எங்க முன் 2 அடிகளால் திருநாட்டில் எம்பெருமான் எழுந்தருளி இருக்கும்படியான இருப்பையும் பின் 2 அடிகளால் இந்நிலத்திலே செய்தருளும்படியான செயல்களையும் பேசுகின்றார். பேசிட்டு எனக்கு துக்கமே இல்லை, யான் ஒரு துக்கம் இளன், எனக்கு ஒரு துக்கமே இல்லை. சில பேர் என்ன சொல்லுவா, சொர்க்கத்திலே சுகம் உண்டு, அதைத்தான் கிழியும் சொன்னேன். ஸ்வர்கேபி பாத பீதஸ்ய சயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வൃத்திஹி. அது என்ன, துக்கம் கலந்த சுகமே தவிர பரிபூர்ணமான சுகம் கிடையாது. சரி, எல்லாம் அடுத்து புண்ணிய பலங்களை அனுபவிச்ச உடனே அப்படியே தலைகிழ தள்ளிடுவா. அது என்னன்னா இங்கேருந்து போகச்சேவே எண்ணி வரைக்கும் சொர்க்க சுகம்ன்றதை எழுதி அனுப்பிடுவான். இந்த மருந்துகள்லாம் உற்பத்தி காலம், இனிமேல் உபயோகப்படுத்தக்கூடாத காலம், மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பைரி டேட், அந்த மாதிரி ஸ்வர்க்கத்துக்கு போகச்சேவே எக்ஸ்பைரி டேட் போட்டு தான் அனுப்புவான். இவன் பாவம் போனால் 10 நாள் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், 1 நாள் ஆயிடுச்சு, 2 நாள் ஆயிடுச்சு, இதுலேயே 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள், இதுலேயே சொர்க்க சுகம்ன்றது எதுவும் அனுபவிக்க முடியாது. நாள் போயிடுத்தே என்ன. அந்த மாதிரி அந்த அனுபவமானது ஸ்வர்க்க சுகம் என்பது ஸ்திரமானதன். ஆகையினாலே அது அல்லலோடு கூடின இன்பமே ஸ்வர்க்கம். ஆனால் திருநாட்டில் பாருங்க, அளவிறந்து
அங்க போனாய் பரிச்சின்னமா இல்லாமல் அபரிச்சின்னமான ஆனந்தத்தை உடையவன் அங்க பரவாது. எங்கும் அழகமர் சூடொளியன், எல்லா இடத்திலையும் காந்தியோடு கூடியவன். அவயவ சோபை சமுதாய சோபைன்னு ரெண்டு இருக்கு. அத சௌந்தர்யம் லாவண்யம்னு சொல்றா. இங்கு அழகு ஒளி என்பதுதான் அழகு. ஒளி அழகுன்னா அவயவ சோபை, ஒளின்னா சமுதாய சோபை. அப்படி திருவடி தொடங்கி திருமுடி ஈராக ஒவ்வொரு அவயவத்தையும் தனித்தனியாக நோக்கும்படியான சமயத்திலே இங்கே அழகு, இங்கே அழகு, இங்கே அழகு அப்படி சொல்ற. இப்படிப்பட்ட இந்த அழகு காட்டில் எரித்த நிலாவாக ஆகாதபடி அனுபவிப்பார் உண்டாகின்ற உண்டென்கிறது. அப்படி அனுபவிக்கக்கூடியவாள் இருக்கும். இந்த புஷ்பத்தில் பரிமளம்தான் பரிபூர்ணையாக கலந்திருக்கும்படியான விதம். அதுபோல பிராட்டியோட நித்திய சம்ஸ்லேஷம் பண்ணி அதனால் உண்டான ஆனந்தமே வடிவெடுத்தவனாக இருக்கின்றான். அதற்கு மேல ஒரு ஞான ஆனந்தம் உண்டா? சிவப்பதித்துவத்தாலே வந்த ஆனந்தத்தை விட ஒரு உண்டா? எல்லையில் ஞானத்தன் ஞானம் அகுதே கொண்டு பிராட்டியும் தானுமான சேர்த்தியிலே அவள் என்ன சொல்றாளோ அதும்படி யஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கத பரா தீனா விதத்தே அகிலம். ஆழ்வான் கிறிஸ்தவத்தில் யஸ்யா வீக்ஷ முகம் வீக்ஷ யஸ்யா முகம் வீக்ஷ தத் இங்கித இங்கிதம் கண்ண அப்படி அப்படி பிள்ளை மனோலவனை எழுதுறாரோ இல்லையோ, கண்ணை நெகிழ்த்துவதும் கச்சையை நெகிழ்த்துவதும் அப்படின்றாரோ இல்லையோ, அந்த மாதிரி அதை பார்த்து இங்கித பராதீனே விதத்தே அகிலம் கிரீடேயத்து நான்யதாக்கிய ரசதா. அது மாதிரி அப்படி ஞானத்தன் ஞான மகுதே கொண்டு எல்லா கருமங்களும் எல்லா கருமங்களும் எல்லாத்தையும் உண்டாக்குகின்றான். யாரு? பிராட்டியினுடைய புருவ நெருப்புக்கு தகுந்த மாதிரி. ஆக பிராட்டியுடைய புருவ நெருப்பால தான் நமக்கு இத்தனை பாக்கியமும் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட எல்லையில் மாயன் அந்த கிருஷ்ண பரமாத்மாவை தாழ்பற்றி அவனுடைய திருவடியை பற்றினால் என்ன பண்ணா? அதை பத்துன்னு தானே சொன்னான். என்னை பிடிச்சுக்கோ, என் திருவடி பிடிச்சுக்கோ, நாம் ஏக்கம் சரணம் ரஜா. அதனால அதை பற்றினால் எனக்கு என்ன குறவு, என்ன துக்கம்? துக்கம் இல்லை. துக்கமில் ஞான சுடரொளி மூர்த்தி துழாயலங்கள் பெருமான் மிக்க பல்மாயங்களால் விகிதம் செய்து வேண்டும் உருவு கொண்டு நக்கபிரானோடு அயன் முதலாக எல்லாரும் எவையும் தன்னுள் ஒக்க விழுங்க ஒடுங்க விழுங்க வல்லானை பெற்று ஒன்றும் தளர்விலனே. எவ்விதமான கேயமும் இல்லாதவனாய் சர்வஜனாய் தேஜோமய திவ்ய ரூபனாய் திருத்துழாய் மாலையை அணிந்து ஆச்சரியமாக பெருமையோடு தோற்றும்படியான எம்பெருமான் என்ன பண்றான்? தன்னுடைய விசித்திரமான சக்திகளால தனக்கு என்னென்ன ரூபமாக எடுத்துக்கொள்ள வேணுமோ அந்த திவ்ய ரூபங்களை எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அந்த ரூபங்கள் மூலமாக திவ்ய சேஷ்டித்தங்களை எல்லாம் பண்ணுகின்றான். எல்லாத்தையும் பண்றான். மொத்தத்தையும் பண்ணிட்டு என்ன பண்றான் பாருங்க. மொத்தம்
வேண்டும் உருவு கொண்டு என்னென்ன தேவையோ எல்லா உருவத்தையும் எடுத்துட்டான். நக்கபிரானோடு அயன் முதலாக தன்னுள் ஒக்க ஒடுங்க விழுங்க வல்ல மொத்தத்தையும் ஒண்ணும் இல்லை. மகாப்பிரளய காலம், எந்த வஸ்துவும் கிடையாது, எல்லாத்தையும் மொத்தத்தையும் உள்ள சாட்டாச்சு. அது வேற சொல்லிட்டு கரோலியும் நளிர் மதிச்சடையனும் நான்முக கடவுளும் தளிரொளிரிம எவர் தலைவனும் முதலா யாவகை உலகமும் யாவரும் அகப்பட நிலம் நீர் தீ கால் சுடர் எரி விசும்பும் மலர் சுடர் பிறவும் சிறிதுடன் மயங்க ஒரு பொருள் புறப்பாடின்னி முழுவதும் அகப்பட கலந்து ஓர் ஆளிலச் சேர்ந்த எம்பெருமா மாயனையல்லது ஒரு மாதெய்வம் மத்துடையமோ யாமே. பாருங்க, நளிர் மதிச்சடை. முதல்ல எப்ப பார்த்தாலும் பிரம்மாவுக்கே முதல் தீர்த்தம் கொடுக்குறே, எனக்கு எப்போ முதல் தீர்த்தம் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தானா. யாரு? பரமசிவன் முக்கண்ணு மூர்த்தி. இது போச்சே, உள்ளுக்குள்ள போச்சே, நீ முதல்ல போனா. நதிர்மதி சடையனும் நான் முக பின்னாடிதான். முதல்ல பேரன் அனுப்பிச்சான், பேரனுக்கு பின்னாடி பிள்ளை, அப்புறம் மற்ற தேவேந்திரன் முதலான வாழ்ந்தான். தீ கால் சுடர் எரி விசும் எல்லாரும் உள்ள போயாச்சு. ஒரு பொருள் புறப்பா ஒண்ணு கூட கிடையாது, எல்லாம் ஒரு ஆளில எங்கேயாது. அவர் கேட்கிறார் பொய்யாழ்வார், ஆலன்னு வேல நீர் உள்ளதோ விண்ணதோ மண்ணதோ சோழசூழ் குன்னெடுத்தாய் சொல்லு. சொல்லியா என்னையா இது? மொத்தத்தையும் சாட்டும் போது அந்த ஆலை இடம் எங்கன்னு வந்தது அப்படின்னு கேட்கு. அந்த மாதிரி அதுவுன்னா ஒரே இளந்தடு ஆலமா மரத்தின் இளமேல் ஒரு பாலகனாய் ஞானமேழும் உண்டான் அரங்கத்தரவினையான். ஆலமா மரத்தின் இளமேல், இளமேல் ஒரு சின்னது, அதுவும் பவன் அப்ப முளைச்சது. அது எப்படி? அதுதான் அகடித கடனா சாமர்த்தி. அப்படி திருவயிற்றிலே ரட்சிக்குவனான எம்பெருமான் அவனை அடைய பெற்றிருக்கும்படியான சமயத்திலே எனக்கு என்னையா குறவு? ஒரு தளர்வும் இல்லை. விகிருதம், விகிருதம்னா அகடித கடனா சாமர்த்தியம், விலக்கண சேஷ்டித்தங்கள். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அவனை பெற்றின பிற்பாடு எனக்கு என்ன குறவு? தளர்வின்னியே என்னும் எங்கும் பரந்த தனி முதல் ஞானம் ஒன்றாய் அளவுடை ஐம்புலன்கள் அறியா வகையால் அருவாகி நிற்கும் வளரொளி ஈசனை மூர்த்தியை பூதங்கள் ஐந்தை இரு சுடரை கிளரொளி மாயனை கண்ணனை தாழ்பற்றி யான் என்றும் கேடிலனே. எல்லாருக்கும் அந்தராத்ம பூதனான கிருஷ்ணனை பற்றின நான் ஒரு அழிவுடையவன் அல்லேன். ஒரு அழிவும் கிடையாது. என்றும் எங்கும் பரந்தா தளர்வின்றியே. நாமெல்லாம் பாருங்க, கொஞ்சம் காரியங்கள்லாம் பண்ணினோம்னா உடனே தளர்ச்சி ஏற்படும். எம்பெருமான் இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருக்கானே, அவனுக்கு ஏதாவது தளர்ச்சி? ஒண்ணும் இல்லை, ஒரு தளர்ச்சி இல்லை. பார்க்க 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 இன்னும் பெருகிறதே தவிர ஒன்றும் குறவில்லை. தளர்வின்றியே எக்காலத்திலும் எங்கும் தளர்வின்றியே, என்றும் எங்கும் எல்லா சமயத்திலேயும் எல்லா இடத்திலேயும் தளர்வின்றியே பரந்த எல்லாத்துலையும் வியாபிச்சிருக்கு. எங்கேயாவது ஐயோ என்னால முடியலப்பா, என்னால முடியலப்பா. அதனாலதான் ஸ்லோகமே வந்தது. பட்டர் தெரிவித்த ஸ்லோகமே பாது பிரணத ரக்ஷாயாம் விளம்பம் அசகன்னிவா சதா பஞ்சாயிதிம் பிப்ரத்
சன ஸ்ரீரங்க நாயகா சதா பஞ்சாயத்தின் பிப்ரது பிடிச்சுட்டே இருக்கான். எந்த சமயத்தில் எவன் வருவான், எவனுக்கு என்ன தேவை, இருப்பா. இப்பதான்பா 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சங்க சக்கரத்தை கீழே வச்சேன், கதையை கீழே வச்சேன். இப்போ நீ வந்துட்டியே, கொஞ்சம் இரு. ரொம்ப நாளாக பிடிச்சி கையிலா இதுவாய் போயிடுச்சு அப்படின்னு சொல்றானா? இல்ல, தளர்வின்றியே என்றும் எங்கும் பரந்த அவன் யார்? தனி முதல் ஞானமுன்னாய் தனி முதல் அத்விதீயன். ரெண்டாவது கிடையாது, அவன் ஒருத்தன் தான். அப்படி அந்த நியாமகத்துவத்துக்கு உண்டான சக்தி பரிபூர்த்தியாக வியாபித்திருக்கவன். இந்த சகல பிரபஞ்ச சிருஷ்டிக்கும் வேறொரு கருவி வேண்டாமல் சங்கல்ப ஞானம் ஒன்றையே கொண்டு எல்லாவற்றையும் பகுஸ்யாம் பிரஜா ஏஏதி சதபோதப்யதா சதபஸ்தப்யா என்று சொல்லும்படியான அப்படிப்பட்ட தனி முதல் ஞானம் ஒன்றாய், அந்த ஞானம் ஒண்ணுதான். அளவுடை அந்த இந்திரியங்கள் 5 நாளும் அறியாவகையால் அருவாகி நிற்கும். அறிய முடியாதபடிக்கு அவன் நிறவய ஸ்வரூபனாய் இருக்கிறான். வளரொளி ஈசனை வளர் ஒளி, வளரும்படியான ஒளி. இன்னைக்கு இருந்தது நாளைக்கு, நாளைக்கு இருந்தது நாளைக்கு, நாளைக்கு இருந்தது நாளைக்கு, மேல மேல அதிகமாகுமே தவிர குறைவு என்பதே கிடையாது. எம்பெருமானுடைய அனுக்கிரக விசேஷத்திலே எப்பொழுதும் அவனுடைய தேஜோமயமான அவைகள் எப்பொழுதும் பெருகுமே தவிர குறையாது. எப்பொழுதும் சுக்லபட்சமே தவிர கிருஷ்ணபட்சமே கிடையாது, சுக்லபட்சம்தான். அப்படிப்பட்ட வளரொளி ஈசனை யாரவன்? மூர்த்தியை, விக்கிரகத்தோடு கூடியவன். அவன்லாம் சொல்றான், அவனுக்கு விக்கிரகம் கிடையாது, அவனுக்கு குணம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எல்லாத்தோடையும் கூடியவன். பூதங்கள் 5 பஞ்சபூதங்களுக்கும் நிர்வாகனாக இருக்கக்கூடியவன். இரு சுடரை சந்திரசூரியர்களுக்கு நிர்வாகனாக இருக்கக்கூடியவன். கிளரொளி மாயன், நல்ல ஒளியோடு குடிந்தி மேன்மேலும் கிளறும்படியான ஆச்சரிய குணச்சேஷ்டிதங்களை உடையன். யாரவன்? கண்ணன். அவன் தாழ் பற்றி வருவா, நம்மோட கலந்திருக்கான். அதனாலே அவனுக்கு ஏதாவது தோஷம் தட்டுமான்னா ஒரு விதமான தோஷம் தட்டாது, தோஷம் தட்டாது. வளரொளி ஈசனை, அசாதாரணமாக திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவன், மூர்த்தியை, கிளரொளி மாயனை, கண்ணனை தாழ் பற்றி அவனுடைய திருவடியை பற்றுவதனாலே யான் என்றும் கேடில்லை, எனக்கு எந்த விதமான கேடும் இல்லை என்று. எனக்கு என்ன குறவு, என்ன கேடு? ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு குறவும் இல்லை என்று சொல்லி இந்த தசகத்தை முடிக்கிறார். கேடில் விழுப்புகள் கேசவனை குருகூர் சடகோபன் சொன்ன பாடலோர் 1000 இவையும் ஒரு 10 பயிற்ற வல்லார்கட்கு அவன் நாடும் நகரமும் நன்குடன் காண நலனிடை உறுதி பண்ணி வீடும் பெருத்தி தன் மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகமே. இந்த திருவாய்மொழி கற்றாருக்கு பலம் சொல்லுகிறார். கேடில் ஒரு நாளும் அழிவில்லாத புகழை உடையவன். எப்படிப்பட்ட புகழ்? சிறந்த புகழ்.
விழுபுகழ் எப்பொழுதும் விடும் சிறந்த புகழை உடையவன் அவன் கேசவனை. கேசவனை வேற ஏதாவது பெருமாள் சொல்லிருக்கலாம், வேற ஏதாவது பெருமாள் சொல்லிருக்கலாம். அப்ப கூட பாருங்க, நம்முடைய கிளேசங்களை எல்லாம் போக்கக்கூடியவனை கேசவனை. யார் சொன்னா? குருகூர் சடகோபன் சொன்னா. அந்த எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் சொன்ன இந்த பாடலோர் ஆயிரத்துள் இவையும் ஒரு பத்தும் வைத்த வல்லாறு கட்கு. கேசவனை, கேசியை கொன்ற கிருஷ்ணனை குருகூர் சடகோபன் சொன்னா. வால்மீகி பாருங்க, ராகவ சரித்திரத்துக்கு மேல ஒரு அவதாரத்துக்கும் போக மாட்டார். அதுபோல ஆழ்வாரும் இந்த கிருஷ்ண சரித்திரத்துக்கு மேல இன்னொன்னுக்கு போக மாட்டார். அப்படிப்பட்ட பாடல் 1000 ஸ்ரீராமாயணத்துக்கு பாட்டியே ஏச்ச மதுரம் என்ன சொல்றது? அந்த மாதிரி பாடத்திலும் கானத்திலும் கேட்பதற்கு மதுரமாய் இருக்கிற இசையோடு சேர்ந்த அந்த 1000த்துள் இவையும் ஒரு பத்தும். ஒரு முத்து மாலை கோக்கறா, அது என்ன நல்ல முத்துக்களா? நல்லதா? நல்லதா? இந்த உடஞ்ச முத்துக்கள்லாம் தள்ளிடுவான், நல்லதுதான். முகமறிந்து முகம் அருந்து கோத்து சேர்வை பார்க்கும் மாறி இவையும் ஒரு பத்து பயிற்ற வல்லாறு கற்று. இதை கற்க வல்லார்களுக்கு நாடு, இந்த பொருளின் விசேஷத்தை அறியாத சாதாரண மக்கள், நகரம், பொருளின் விசேஷத்தை தெரிந்த பெரியோர்கள் நன்கு உடன் காண நன்மையோடே காணும்படியான இவன் ஒருவன்டா, இப்படியா இவன் ஒருவன் என்று கொண்டாட நலனிட ஊர்தி பண்ணி இந்த நன்மைக்கு நடுவே நடக்கும்படியான ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ வீடு பெருத்தி பரமபுருஷார்த்த மோட்சத்தையும் கொடுத்து மூவுலகுக்கும் தரும் ஒரு நாயகம். 3 விதமான உயிர்கூட்டத்துக்கும் இவன்தான் ஒப்பற்றவன். 3 விதம் என்ன? பத்த, பத்த, முக்த, நித்யா. இந்த 3 கூட்டத்துக்கும் மேலான உயிர்கூட்டத்துக்கும் இவன்தான் ஒப்பற்ற தலைவன் என்று இவனை பண்ணி கொடுக்கும். அப்படின்னா 3 பேருக்கும் தலைவன்னா சர்வேஸ்வரனை போல இவன், சர்வேஸ்வரனை போன்றவனோ இவனும். அப்படின்னா அவன் தன்னதான ஐஸ்வர்யத்தன் இவன் என்னது என்னும்படி செய்யும். அவனுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் இவனுக்கு, எல்லாம் அடியார்களுக்கு. நதே ரூபம் நச்சாக்காரகா நாயுதானி நச்சாஸ்பதம் ததாபி புருஷாக்காரகா பக்தானாம் துவம் பிரசாக்ஷசே என்று சொல்றாளே, அந்த மாதிரி ஐஸ்வர்யத்தை அவன் தன்னதான ஐஸ்வர்யத்தை எல்லாம் இவன் என்னும்படி, இவனது என்னும்படி செய்யும். இவனுக்கு ஐஸ்வர்யம் கொடாம்படியா நிற்கும்படியான சமயத்திலே இது தனக்கு புறம்பு இல்லாதபடி, வெளியிலே இல்லாதபடி இருக்கி தன்னுடைய ஐஸ்வர்யத்திலேயே அடங்கியதாக இருக்கும்படி செய்து கொடுக்கும். வேற ஒரு இடத்துல இல்லை, தன்னுடைய ஐஸ்வர்யம். தன்னுடைய ஐஸ்வர்யம் என்னன்னா அவன் திருவடியிலேயே சேர்த்து கொண்டு நமக்கு கைங்கரிய பாக்கியத்தை கொடுப்பன். உடனே எல்லாருக்கும் பயம், ஐயோ இந்த சன்மம் பல பல செய்து படிச்சான்னா மோட்சம் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும். ஐயோ பயப்பட வேணாம், நம்ம ஊர் தான் மோட்சம், நம்ம ஊர் தான் பரமபதம். வைகுந்தமாகும் தம்மூர் எல்லாம். ஆக நம்ம ஊரிலேயே இருத்தி
இருக்கும் நாள் உகந்தருளின கைங்கரியங்களிலே அத்தியந்த குணானுபவ நிஷ்டனாகையும் என்கிற கிரமத்திலே இங்கே கைங்கரியத்தை எல்லாம் பண்ணி வழக்கப்படுத்தி போக வேண்டிய சமயத்திலே எம்பெருமான் தன்னுடைய ஜாதஸ்யகி துருவோ மிருத்யுகு, அதனால பிறந்தவன் ஒரு நாள் போகணும், இருக்கிற வரைக்கும் இங்கே கைங்கரியங்களை ஏற்படுத்தி தருவன், பிறகு அங்கே அழைத்து செல்வன். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இந்த லோகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய நித்திய கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் பெரும்படியான பாக்கியத்தையும் தருவன், பிறகு அங்க இடத்துக்கும் அழைத்து செல்வன். ஆகையினாலே எல்லோரும் நித்திய கைங்கரிய நிரதராக ஆகும்படியான பாக்கியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தசகம் இது. அப்படிப்பட்ட அந்த நித்திய கைங்கரியம் என்பது தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலே வெகு சீக்கிரத்திலே ஏற்பட வேண்டும் என்று அடியோர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இப்படிப்பட்ட ஒரு தாரையை நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ள ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமி திருவடி தாமரைகளுக்கும் அந்த கைங்கரியத்துக்கு சககாரியாக இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி எம்ஓ பார்த்தசாரதி ஐயங்கார் அவருடைய சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஞாபகார்த்த அந்த செயல் திட்டத்தார் அவர்களுக்கும் எம்பெருமான் மேலும் மேலும் பாக்கியங்களையும் அளித்து அடியோங்கள் போல்வாரையும் வாழ்விக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடியேன் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். லோகாஸ் சமஸ்தாஹ சுகினோ பவந்து. தழை நல்ல இன்பம் தலை பெய்து எங்கும் தழைக்கவே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நம்பிள்ள திருவடிகளே சரணம். வடக்கு திருவீதிப்புள்ள திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.